Okay, let's see. We'll do. How do we change the orientation on this one? There it is. Okay. ஆமாஜி. ஜி இது இப்படி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு சார். ரெக்கார்ட் இல்லையா சார்? இல்லை சார் ரெக்கார்ட் ஆகல சார். இல்லை விசேஷ தான் படை. Okay. I see. Let's flip කරන්න. आता हनुमंगरतर सेकतराना आता यायला स्टॉप केली त्यांना. Okay, that's okay. नाही तू विचारत होतो बाय आता. Better you put now it's like this way. இந்த ஒன்று தான் இன்னொன்று சார்ந்தா. Okay. Okay. ஓம் குருபியோ நமஹ. எல்லாம் குருவினோட ஆசியில எல்லாம் அற்புதமா நடந்துருக்கு. அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி. ஓம் நீங்க வெர்டிகலா போட்டிருக்கீங்க. ஓகேயா? வெர்டிகல் ஷார்ட்ஸ் மாதிரி வருது. யா ஷார்ட்ஸ் வருது. அது மாதிரி ஸ்டார்டிங்கே அந்த மாதிரி தான் இருக்குது. இப்படி பார்க்குறதா கிடையாது. அதனால அப்படி பண்ணிட்டேன். ஸோ ஆஃப் பண்ணி ஆன் பண்ண முடியுமா? இல்லை, புது லிங்க் ஆகிடும். ஓஹோ, லைவ் லிங்க் வந்து புதுசு தான் இருக்கும். ஓ ஓகே, தட்ஸ் ஃபைன். मैं इंडिया में मतलब सवाई में लाइव लिंक பார்க்கலாம். So we are starting Kabir. We have been seeing it. பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ இது பார்த்துக்கிறது வந்துட்டு கபீரோட கவிதைகள் வந்துட்டு we are all going through and ஒவ்வொரு கவிதைகளும் வந்துட்டு ஆத்மார்த்தமா வந்து ஒரு இன்னர் மீனிங் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே. ஸோ அதன்படி வந்துட்டு இப்ப பார்க்க போது ஒரு பெரிய அத்தியாயம் லிக்தே ஸ்மிரன் காஹம் அப்படின்னு தொடங்குறது.
on doing remembrance அப்படின்னு சொல்றாரு. on doing remembrance. சரி, இப்போ கபீர் வந்துட்டு நம்ம முன்னாடி படிச்ச மாதிரி கபீர் ஒரு ஞானி. அவர் எழுதின கவிதைகள் வந்துட்டு ரொம்பவும் பிரசித்தமானது. முன்னாடிலாம் வந்துட்டு அதை பத்தி நிறைய பேசணும். இதுல வந்துட்டு இன்னர் மீனிங் இருக்கு அப்படின்றதுனால வந்துட்டு பரம்பரம் குரு, அதாவது நம்ம லாகிரி மகாசை வந்துட்டு இது அவருடைய பிரவச்சன்ல வந்துட்டு இதனுடைய விளக்க உரையை வந்துட்டு அவர் சொல்றாரு. சொல்றப்போ பஞ்சமி பட்டாச்சாரிய வந்துட்டு அதை உள்வாங்கிக்கிட்டு அந்த உள்வாங்கினதை வந்துட்டு அவர் புத்தகமா வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்கு. பரம்பரம் குரு லாகிரி மகாசை சமாதி ஆன பிறகு அப்புறம் வந்ததுதான் இது. ஸோ இது வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு இன்னர், நம்ம ஆத்மராமா அப்படின்னு சொல்லக்கூடியது ஆத்மனே குருவாகின்றார் அப்படின்னு தொடங்கி அவர் சொல்றாரு. இதனுடைய சுருக்கம் என்னன்னா, பல பிறப்புகள் எடுத்து வந்த இந்த ஆன்மா ஒவ்வொரு பிறப்பிலும் ஒரு காரண காரியத்தை முன்னிட்டு வருகின்றது. அந்த காரண காரியம் முடிந்த பிறகு அது மறைந்து விடுகின்றது. திருப்பி வருது, திருப்பி ஒரு காரண காரியத்தோட வருது, திருப்பி இந்த மாதிரி வந்துட்டு பல 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 முறை இப்படி வந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து வந்த இந்த ஆன்மா பல நினைவுகளை தாங்கி பல experiences, it has all the experiences, built-in experiences அப்படின்ற மாதிரி இருக்கு அதுல. பட் இதுல வந்துட்டு இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, அந்த சின்ன குழந்தைங்க ஒரு 4 வயசு குழந்தை 5 வயசு குழந்தை நம்ம ஸ்கூலுக்கு போறப்போ முத போறப்ப அழுங்க, பயங்கரமா அழுவாங்க குழந்தைங்க. ரைட்? ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு கொண்டு போறப்போ அழுது 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 வந்துட்டு இல்லை அம்மா கூடவே நான் இருப்பேன், இல்லை அப்பா கூப்பிட்டு போனான்னா அப்பாவோடவே இருப்பேன். ரைட்? So they will be crying, and because of the attachment and the bondage அவங்களுக்கு அது இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு அதை விட்டு அந்த செக்யூரிட்டி அவங்களுக்கு வந்துட்டு அது பில்ட் ஆயிடும். இப்போ நமக்கு வந்து செக்யூரிட்டி என்ன தெரியுமா? நம்ம வீடு, நம்ம மக்கள், நம்ம பேரண்ட்ஸ், இவங்கெல்லாம் நமக்கு செக்யூர். அவங்களுக்கு எது ஆனாலும் நம்மளை பாதிக்கும். அதே சூழ்நிலை, அதேதான், சேம் திங். ஓகே, ஸோ இந்த குழந்தை வந்து இப்படி அழுகுது, இருந்தாலும் அம்மா என்ன பண்றாங்க? விட்டுட்டு நீங்க போயிடுங்க, ஓடி போயிடுங்க அப்படின்னு இல்ல, விட்டுட்டு நீங்க ஓடிடுங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அழும். கத்து கத்து கத்துன்னு கத்து ஓடி வரும். ஒரு சில குழந்தைங்க உருண்டு பேரும். Right? We see that, right? It depends on the kid and how much emotions the kid has. அதுலதான் வந்துட்டு எல்லாமே அடங்கி இருக்கு. இப்போ இந்த குழந்தை வந்துட்டு கொஞ்ச நேரம், ஒரு 1/2 மணி நேரம் அழுது போயிட்டாங்க அம்மா அப்பா. 1/2 மணி நேரம் அழுது அம்மா அப்பாக்கு இங்க வந்துட்டு மனசுல அவ்வளோ பெயின், குழந்தைய இப்படி விட்டு வந்துட்டோமே அப்படின்னு. இப்போ அந்த குழந்தை வந்து 1/2 மணி நேரம் அழுத குழந்தை அப்படியே வந்து பார்த்து மற்ற குழந்தைங்கலாம் அங்கே இருக்குங்க. அந்த மற்ற குழந்தைங்க வந்துட்டு விளையாடிட்டு ஏதோ ரைம்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுடுங்க. பார்த்து என்னடா இது, நாம பாட்டு அழுதுகிட்டு கிடக்குறோம் இங்க, இதெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சேம் சைஸு பார்க்குதுங்க, டெய்லி பார்க்குறீங்களே நீங்க தான், அதனால உங்களுக்கு தெரியும் ஈஸி. பார்த்த உடனே இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மைண்ட் வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்து மாறுது. பரவாயில்லையே, இங்க விளையாடலாம் போல இருக்கே அப்படின்னு.
முதல் நாள் வந்துட்டு அப்படியே உட்காந்து கொஞ்சம் அமைதியாகிட்டு பார்க்க ஏதோ ஒரு பிஸ்கெட்டு ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. பரவாயில்ல, இங்கே நல்லா தானே இருக்கு, என்ன கூட சாப்பாடு வேற கொடுத்துட்றாங்க நமக்கு, நல்லா நல்லா தானே இருக்கு, இங்கே என்ன பிரச்சனை இப்போ எனக்கு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு போயிட்டு இந்த 2 hours அம்மா கிளம்பி வரப்போ அப்பா அம்மாவை பார்த்தா ஓடி வந்துடும். அம்மா அப்பாவை பார்த்தேன்னு ஃபர்ஸ்ட் டே. அப்புறம் இதே மாதிரி பழகி 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 ஒரு வாரம் 10 நாள் கழிச்ச பிறகு ஸ்கூலுக்கு போகிறது அதுவாகவே ரெடி ஆகிடும். ஏன்னா அங்கே நமக்கு ஜாய் இருக்குல்ல, ரைட்? ஸோ அந்த மாதிரி தான் மனமும் நம்ம வந்து நம்ம அம்மா அப்பா வந்துட்டு நம்மளை வளர்க்குறாங்க, என்ன வேணுமோ அது கொடுத்து 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 வளர்க்குறாங்க. அப்போ மனம் என்ன ஆயிடுது, அதுக்கு பழகிடுது. ஸோ அது பழகிடுச்சு. அந்த நாய் வாழை நிமித்த முடியுமா? அதுக்கப்புறம் நிமித்தவே முடியாது, சரியா? ஸோ அதனால வந்துட்டு இந்த நாய் வாழை நிமித்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதே நம்ம குழந்தையா இருக்கிறவங்களை கொண்டு வந்து இப்போ இனியா வந்தாங்க, she is just 7 years old. அவங்களுடைய கவுண்டவுனை பார்த்தே கிறிஸ்டல் கிளியரா தெரியும், she is going so deaf. இன்னைக்கு டெஸ்ட் வச்சு அவங்க பாஸ். No, first test all clear, all colors she could be able to say, she could be able to tell the number, because that unconditionality is there. அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் சொன்னதை குரங்கமா பிடிச்சுக்கோ. That much of belief, you know, you got to just hold it so tight that there is nothing else is there. அந்த அளவுக்கு வந்துட்டு you have to have that faith and confidence. குரு சொல்றதுல வந்துட்டு அந்த அளவுக்கு faith இருக்கணும். So she got that one, and அந்த faith என்ன ஆகுதுன்னா, அவங்கள நான் சொல்றேன் இந்த மாதிரி அவங்க கிட்ட, பார், you are doing this countdown, you have to focus the number and make sure that all the senses are going in there, and these many things you can apply to it. பண்றாங்க. இது என்ன கண்டிஷன்னா, you should not miss any number, you should tell all numbers, so they have to pass that, சரியா? So இது பாஸ் பண்ணணும் அப்படின்னா they need to focus. So நடுவுல வந்து அவங்கள கூப்பிடுறது, she will never get distracted, and I will talk anything and everything like this one, she will never get distracted. If I am giving instructions, when Gurudev is giving instructions, when Gurudev is telling you this is what it is and that is it, if you believe it 100%, it's going to happen. அப்ப அந்த குழந்தை வந்துட்டு நம்ம கிண்டர் கார்டன்ல போய் விடுறப்போ அதுக்கு வந்துட்டு அம்மா அப்பா தான் எல்லாம்னு தெரியும். அதுக்கு இவங்க யாரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஆனா அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க ஆயிட்டாங்க. ஏன்னா you become addicted towards Maya, right? Because they got used to it now. I got used to it. காலையில எழுந்தா பல்லவர் இருக்கிறது, அதான் பெரும்படி சாமியார் மாதிரி கொடுத்துட்டு போனேன் அவங்களெல்லாம் வச்சு. 3 வேளை நல்லா சாப்பிட்றீங்கல்ல, ஒரு காலையில் ஒரு 1/2 மணி நேரமும் ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம் பண்றதுக்கு வலிக்குதா கடவுளுக்கு கொடுக்குறதுக்கு? எக்ஸ்கியூஸ், நீங்க முடியல, என்ன முடியல? Why not? Right? Out of 24 hours, 8 hours sleeping discounted, 16 hours is left. Out of 16 hours, all we are asking is 30 minutes for Bhagavan. எல்லாம் கொடுத்தவருக்கு 30 minutes கொடுக்க முடியாதுன்னா அப்புறம் நம்ம இருந்து என்ன பிரயோஜனம்? So that much dedication that we need to have it towards our spirituality. இந்த dedication வரணும். அந்த dedication வந்தாலுடைய அம்மாவை தேட ஆரம்பிக்கணும். அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு போனாரே இங்க, முதல்ல சொன்னேனே கதை, ரைட்? அப்போ முதல்ல எப்படி அழுதேன் அவர் கொண்டு வந்து விட்டப்போ, அதுக்கப்புறம் நான் அழுதேனா இல்லையே. அதுக்கப்புறம் நான் மேல 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 படிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜுக்கு போறேன், நான் வந்துட்டேன் அங்க. இப்போ நான் காலேஜுக்கு போறேன், நான் இது படிச்சேன், நான் வந்து வீடு வாங்கியிருக்கேன், எனக்கு இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆயிட்டான், எனக்கு வந்துட்டு இப்போ வந்து வீடு வந்துச்சு, எனக்கு டெஸ்லா வந்துருச்சு. உன் வயசாயிடுச்சு, போய் உட்காருப்போ. சொன்னா கேட்க மாட்டேன் நீ. யாரு
ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பலமுறை பிறந்து இறந்து வந்த இந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கிற குரு, ஆத்மராம குரு அப்படிங்கறது வந்து கபீர் வந்து சொல்றாரு. இந்த ஆத்மராம குரு வந்துட்டு once it awakens and tells you that you have to listen to your ஆத்மராம குரு. whichever guru, there are many gurus are there. ஏன்னா பல பிறப்புகள் இருந்தது, அதான் பார்த்தோம். பல பிறப்புகள் இருந்ததுனால பல குருக்கள் வந்து பேசிட்டு இருப்பாங்க internally. So which guru to believe it? The guru that tells you that you focus in yourself and focus on your breath, then you're going to get it அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு என்ன வழிமுறை என்ன அப்படின்றப்போ நம்ம குருவை வந்து தேடுறோம். So last time வந்துட்டு you've been saying that இன்னைக்கு they enhanced that version of our the dream analysis ன்னு சொல்லக்கூடியதுல இப்போ நம்ம சொன்னோம் ட்ரீம்ல வந்துட்டு dream looks so real, right? It looks so real. And who is the dreamer? The person who is sleeping is the dreamer. The dreamer does not realize that it is a dream. And the person inside the dream does not realize that I am in dream. இவ்வளோ பேரும் ட்ரீம்லேயே இருக்காங்க. Dreamer who is sleeping does not realize he or she is dreaming. ட்ரீமுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் நான் ட்ரீம்ல இருக்கேன் அப்படின்னு தெரியாது. ரைட்? இப்போ அந்த ட்ரீம்ல இருக்கிறவங்க வந்து நான் ட்ரீம்ல இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு வரணும்னா that much super consciousness வரணும். அதாவது அந்த சூப்பர் கான்ஷியஸ்னஸ் வரப்போ அந்த ட்ரீமுக்குள்ளேயே தேடல் வேணும். அந்த தேடல் எப்படி வரும்னா 6ஆம் பாட்டு 7ஆம் பாட்டு திருவாய்மொழி உண்ணும் சோறும் பருகும் நீரும் இன்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். எதெல்லாம் நீ பாக்குறியோ எல்லாமே கண்ணனா தெரியும். நம்ம பரம்பரம் குரு கிட்ட போயிட்டு தீட்சை வாங்கிட்டு இந்த மாதிரி போறாரு. நீ எதுக்கும் கும்பமேளா போயிட்டு வாப்பா அப்படின்றாரு. சரி குரு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு இவருக்கு இன்னும் வந்துட்டு தெளிவு பிறக்கல, இன்னும் வந்துட்டு கடவுளோட ஐக்கியமாகி வரல. ஆனாலும் அந்த தேடல் அவருக்கு வந்துட்டு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தேடல் இருக்குல்ல, அந்த தேடல் வந்துட்டு அதீதமா இருக்கு. இப்போ கும்பமேளாக்கு போறாரு, வெள்ளக்காடா மக்கள், எங்க பார்த்தாலும் மக்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காரு, இன்னொன்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது இங்க போய் நான் எங்க கடவுளை தேடுறேன், இங்க போய் எங்க வந்துட்டு வாட் ஆம் ஐ லுக்கிங் ஹியர் அப்படிங்கிறப்போ அவருக்கு வந்துட்டு பாபாஜி வந்து ஆளை அனுப்பிச்சு அவர் கூப்பிடுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுல என்ன சொல்ல வரேன்னா, யார் ட்ரூவா சர்ச்சிங்கோ, நம்ம வந்துட்டு கடவுளை சர்ச் பண்றோம் அப்படின்னா இவங்களை பார்த்து இவங்க கடவுள் இல்லை, இவங்களை பார்த்து நீங்க கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லுது வச்சுக்கோங்களேன். இந்த மனம் நான் எப்படி கடவுளை பார்ப்பேன்? எப்போ பிரிக்கிறதோ, எப்போ இந்த மைண்ட் பிரிக்கிறதோ, சோ உண்ணும் சோறும் பருகும் நீரும் பார்க்கிற அத்தனையுமே கண்ணனா ஆகணும். அப்போ இது கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா நான் தேடவே இல்லைன்னு அர்த்தம். என் தேடலுக்கு யூஸே இல்லைன்னு அர்த்தம். ரைட்? எது பார்த்தாலுமே அவசரம், எது பார்த்தாலுமே அக்ரிணை ஊற்றினை எது பார்த்தாலுமே பகவானா தெரியுற நிலை வந்துருச்சுன்னா இப்போ எப்போ அந்த நிலை நம்ம தள்ளப்படுறோமோ அப்போ பாபாஜி has promised next 5 வருஷத்துல வரதா சொல்லியிருக்காரு. எப்படி வருவாருன்னா எனக்கு தெரியாது, 5 years. ஓகே, பட் நம்ம டிஸ்டிங்ஷன் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் ரைட், திருவாய்மொழி ஞாபகம் 6ஆம் பத்து 7ஆம் வாசம். சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனி. அந்த நினைப்போட நம்ம வந்துட்டு பாக்குற அத்தனையுமே பகவான் அப்படிங்கிற நிலையோட பாக்குறப்போ கட்டாயமா பகவான் ஐசோலேட் ஆகி உங்களுக்கு தெரியாது.
பகவான் சந்நிதியில அலறத பார்த்தேன். எந்த சன்னதின்னு தெரியல. You were crying like crazy and I was crying because you were crying. So அது காலையில இன்னைக்கு இது வந்து this is what it is, a reflection. நம்ம எல்லாமே reflection அப்படிங்கிறது தான். So Kabir is saying the same thing but in a different flavor. நம்ம வந்து ஒரு different flavor கொடுக்குறாரு. So let's start with that. இந்த first songல வந்துட்டு Kabir is saying one no longer prostrates on the floor to nor does one sing the praises of Govinda Guru anymore. One used to prostrate to him before, but now via a certain act one has prostrated and has become manoja, a particular state known through the teachings of Guru and is remaining such. அப்படிங்கிற மொதல் பாட்டில் அப்படின்னு என்னது? அப்போ வந்து நம்ம பரம்பரம் குரு சொல்றாரு, கபீர் ஆத்மராமா இஸ் குரு. இப்போ முன்னாடி நம்ம சொன்ன அத்தனையுமே நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மனே குருவாகின்றான். One no longer bows to Guru who is Govinda himself, because one has automatically done pranam, reverent bow via Omkar Kriya and is constantly in bliss. கிரியாவின் மூலமாக அவனை கண்டவர்கள். இத வந்துட்டு ஒன்னும் நம்ம அகைன் நம்ம மைண்ட் பிரிக்கும், இத பார்த்து பிரிக்கும், பிரிச்சு மேயும். ஓ இது இப்படி சொல்லியிருக்காங்க, இது ரைட்டா இது தப்பா, அதன் வழியா அது பண்ணும். ரைட்டா? The bottom line here is the moment only once you have to see it, you are done. அப்போ டிஸ்டிங்ஷனே வராது. அந்த டிஸ்டிங்ஷனே வராம இருக்கிற அந்த நிலை வந்துருச்சுன்னா, அந்த நிலை வந்த பிறகு வந்துட்டு நமக்கு வந்து இந்த சந்தேகமே வராது. நம்ம பார்க்கிற எல்லாமே கண்ணன், எல்லாமே பகவான், எல்லாமே முருகப்பெருமான், எல்லாமே சிவபெருமான், எல்லாமே ஜீசஸ், எல்லாமே அல்லாஹ் அப்படிங்கிற நிலை, அந்த மனப்பக்குவம் எப்போ வரும்? நாமளா உருவாக்கிக்கலாமா அந்த மாதிரி? ஓ எல்லாமே கடவுள், எல்லாமே கடவுள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டோம்னா ஆயிடுமா? ஆகாது. சோ நம்ம ஸ்கூலுக்கு போனோம். நம்ம ஸ்கூலுக்கு போய் ஒரு ஆச்சாரியர்கிட்ட படிக்கணும், ஒரு டீச்சர் கிட்ட படிக்கணும். அந்த ஆச்சாரியர் என்ன சொல்லி தராரோ அதுபடி நடந்துக்கணும். நம்ம போற ரெகுலர் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் போற மாதிரியே நம்ம போறோம். ஒவ்வொரு ஸ்கூல்ல ஒவ்வொரு விதமா சொல்லி தருவாங்க. There are many ways, right? The teachings are there, right? So அந்த teachings படி வந்துட்டு நம்ம வந்து படிக்கிறோம். But finally, eventually, it's left to us. வாழ்க்கை பாடத்தை வந்துட்டு அங்க கத்து கொடுக்க மாட்டாங்க. நீ வந்துட்டு இத வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு வர்ற, நீ இத வச்சுக்கிட்டு இந்த மாயாவுல நீ என்னெல்லாம் பண்ணலாம், இந்த மாயால நீ இருக்கணும்னா இந்த ஸ்கூலுக்கு வரணும், ரெகுலர் ஸ்கூல். நீ வாழ்க்கை மாயாவை படிக்கணும்னா ஏன்டா நம்ம பண்றதையே நம்ம பண்றோம், நமக்கு அப்பா அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கு, எல்லாருக்குமே ஒரே மாதிரி டிசைர்ஸ் ஆர் சேம், பார்க்கறது மட்டும்தான் வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு தட்டிச்சுன்னா that is the beginning. Why we are doing the same thing? Right? Everyone is doing the same thing. எங்க மாற்றம் இருக்கு? There is no difference at all. Everybody wants something. Everybody wants to accomplish something. Right? Wanting is there. And the wanting இருக்கிற வரைக்கும் this engine is going to keep running and keep going to be born again and again and again and again and again. Okay? So, அதெல்லாம் வந்து அவர் சொல்றாரு. ஒன்ஸ் வந்துட்டு குரு காட்டிய வழியின் மூலமாக ஓம்கார் கிரியா and is constantly in bliss ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு அது பண்ண தேவையில்லை அப்படிங்கிற அது மீனிங் நாட் லைக் லிட்டரலி இக்னோரிங். இட்ஸ் நாட் லைக் இக்னோரிங் அட் ஆல். அவர் சொல்றது வந்து டைரக்டா இக்னோர் அட் ஆல் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. He's saying once you see it, you will see it anytime you want,
எனி டைம் யூ வாண்ட். இப்போ டிவி போட்டோம்னா, இப்போ டிவி போடுறோம் அல்லது ரேடியோ போடுறோம், அது சம்திங் வி ஆர் டூயிங், இட் மீன்ஸ் இட் இஸ் இன் அவர் கண்ட்ரோல், ரைட்? ரைட்டா? ஒரு ஆழ்வார் ஒரு பாசனம் எழுதுறாருன்னா பகவான் கேட்கிறாரு, இவர் பாசனம் எழுதுறாரு, இப்ப நீ வந்துட்டு சும்மா வந்துட்டு இப்போ இப்படியே நின்றுட்டு இருக்காத, பாய் எடுத்துட்டு சுருட்டிட்டு ஓடி வா பின்னாடி அப்படின்னா ஓடி வராரு. எப்படி நடக்கும்? அது நடந்திருக்கு, வரலாறு. ஓகே, we know that. How that is possible? Meaning, once இந்த ஃப்ளேவர் எக்ஸ்பிளைன் பண்ண போனா ரொம்ப நேரம் எடுக்கும். அதுக்கு வந்துட்டு பெட்டர் வந்துட்டு see, சரணாகதி அடையிற வரைக்கும் தான் வந்துட்டு it's a process. Okay, until you are surrendered 100%, he takes it over. Everything is now in autopilot. But did we end up doing 100% சரணாகதியாங்கிறதுலாம் கொஸ்டின். ஏன்னா எப்பெல்லாம் நாம நினைக்கிறோம் நம்மளால உண்டாகுது, இது நம்மளால நடக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ, அது வரைக்கும் நான்ங்கிற அகங்காரம் இருக்கிற வரைக்கும் he cannot complete, he won't come. அந்த பகவான் என்கிறவருக்கு வந்துட்டு you still didn't learn. Okay, so until you finish your learning, why I need to come and enter? Unnecessary. But he is waiting. ஒரு கால் முன்னாடி வச்சு வெயிட் பண்ணிட்டு குருவபெருமான் always, right? So that is what it is. So இந்த அத்தியாயம் வந்து கிட்டத்தட்ட 127 சாங்ஸ் இருக்கு. So பெரிய அத்தியாயம். இதுல 5வது பாட்டு, Kabir Atmarama is Guru. When one went on to abide in the self at all times, then when the par avastha of the par avastha of Kriya happened, then one came to know that I was in great bliss, and that place where body and mind entered, when I was in the par avastha of Kriya, in that I could not determine at all the time of entering and middle and end. There was a bliss from beginning to end. This is being felt. That bliss which is impossible to ever forget. So நம்ம பரவஸ்தா பற்றி கேள்விப்பட்டோம். என்னன்னு பரவச நிலை, அதான் பரவஸ்தா. அதாவது நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா, இப்ப போய் கிரியா பண்ணணும்ப்பா, கிரியா பண்ணணும், ஒரு 30 மினிட்ஸ் கிரியா பண்ணணும், அவ்வளவுதான் முடிச்சிட்டேன், ஏதோ கடமைக்கு பண்ற மாதிரி பண்ணிட்டு முடிச்சு. இப்போ ஒரு சிலர் நீங்க பாத்துருக்கீங்களா, நம்ம ஊர்ல வந்துட்டு சாப்பிட்ட பிறகு இந்த விருந்துக்கெல்லாம் போய் சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் ஆசைப்படுவாங்க. வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு உட்கார்ப்பா அப்படியே பேசிக்கிட்டு ஜம்முன்னு அதை வந்துட்டு டைஜஸ்ட் பண்றாங்க. அந்த மாதிரி சொன்ன உடனே அந்த வாசனை நம்ம அந்த என்ன பண்ணுவோம், அந்த வெத்தலை பாக்கு, சோம்பு, அந்த இது டைஜஷனுக்கு பெரிய விருந்தா இருக்கு. ஸோ இப்போ நம்ம கிரியா பண்ண பிறகு உட்கார்ந்து ஆசைப்படணும். மீனிங் ஃபீல் த பாடி இன்டர்னல் ஆக்டிவிட்டிஸ். என்ன நடந்தது, என்ன ட்ரை பண்ண நான், என்ன நடக்குது, கீப் அப்சர்விங் அண்ட் யூ வில் ஃபீல் தட். You will feel that certainly. Okay, so அதுதான் வந்துட்டு அவர் சொல்றாரு. பட் அந்த மாதிரி ஒரு தடவை வந்த bliss, ஒரே ஒரு தடவை, if you get into that bliss is unimaginable. That once you get that glimpse of that, it's unimaginable that you will never ever forget. Your Atmarama, your Jivatma will never ever forget it. இப்போ அவங்களுக்கு தெரியுது, I am back home. என்னன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வீட்டுக்கு போகணும், நம்ம முன்னாடி சொன்னேனே, அது நம்ம வீடு, நம்மது எல்லாமே இருக்கு இல்லையா. நம்ம வீடு எது? நம்ம வீடு அவரோட வீடு, ரைட்? அங்க போய் சேரணும். So what is the cravingness you have it அந்த வீட்டுக்கு போறது? How can you measure it? அதுக்கு தான் வந்துட்டு so many yogis and saints were there. How they lived. நம்ம gurus எல்லாம் வந்துட்டு if you see it, how they lived 24/7. Okay, again எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஆழ்வார்கள் வந்தாலும் நாயன்மார்கள் வந்தாலும்
அவங்களுக்கு வந்துட்டு ஆழ்வார்கள் வந்துட்டு இப்போ இருக்காங்க அண்ட் நாயன்மார்கள் இருக்காங்க அண்ட் தென் so many saints இங்கே இருந்திருக்காங்க. saints நம்ம பார்த்தோம், அவங்க 40th அத்தியாயத்திலையும் பார்த்தோம் இல்லையா? இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா they cannot even blink a moment without thinking about God, but yet they will do the normal activities. So how is that possible? Is it possible? எல்லாம் பண்ணாங்க. அப்ப it should be possible, right? But நாம என்ன நினைச்சிருக்கோம், நம்ம பண்றதா ரைட். ஸோ அதுல இருந்து மீறணும். ஸோ அந்த இதுக்கோசம் வந்துட்டு இந்த பாட்டு வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு, ஒரு தடவை பார்த்தது, ஒரு தடவை அந்த ஆத்மா அனுபவம் வந்துருச்சுன்னா பகவானை பார்த்த அந்த ஒரு தடவை ஒரு க்ஷணம் அதுக்கு அந்த பிரியத்தனம் எப்படி அழணும், ரைட்? வீட்டுக்கு போறதுக்கு அம்மா கிட்ட கூட விட்டு போறாங்க அப்படின்னு அழுதுட்டு இப்போ வந்துட்டு அங்க மிட்டாய் கொடுக்குறாங்க, அங்க எல்லாம் கிடைக்குது, பசங்க எல்லாம் விளையாடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு மறந்துட்டாங்க அப்பா அம்மாவே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்னும் புரியாது, நான் பேசுறேன், நீ போயிட்டு வா அப்படின்வாங்க. You are in a different generations, we are in a different generations அப்படின்வாங்க. இது நடக்கிற உண்மை, நிதர்சன உண்மை இது, ரைட்? And that is what our parents said. And we as a parents, we are saying the same thing. They are going to say the same thing. It's going to keep continuing. Where is the end? How the end could come? அதனால தான் நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். So number 5 is over. So moving on. So getting into the number 20 we are going. இதுல வந்துட்டு இந்த சாங்ல வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு பொருளுரை சொல்லாம வந்துட்டு பெங்காலில அவர் சொல்லியிருக்காங்க, கபீர் இஸ் சேயிங் டூயிங் ரிமெம்பரன்ஸ் ஒன் கெட்ஸ் சித்திஸ். இது வந்துட்டு சித்திஸ் கிடைக்குது அப்படின்றாங்க. நிறைய நீங்க பார்த்துருக்கீங்க, இப்போ நம்ம வந்து நிறைய பார்க்கணும் சித்திஸ் இல்லையா? One attains rishis as well, riddhi, the 8 siddhis, extra rational powers. One who does remembrance gets the Lord as well. Do this everyone and see. இந்த அஷ்டமா சித்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அஷ்டமா சித்திகளும் அப்படின்னு, ரைட்? அவங்க நினைக்கிறப்போ வந்துட்டு இன்னொரு பாடிக்கு போக முடியும். So they can do anything, right? அஷ்டமா சித்திஸ் வந்த பிறகு ஸோ அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்றோம். நம்ம பார்த்துருக்கோம், ஏகப்பட்டது நம்ம பார்த்துருக்கோம். இங்கே we have seen it. There's so many siddhis and all is happening and we know that it is part of it. Kabir from continuously abiding in Atman. Kabir சொல்கிறான், from continuously abiding in Atman, when Atman merges with Paramatman, all things become one. And this is what siddhi is. All things become one. This is what siddhi is. ஒரு சித்தி நிலை அடையணும்னா அந்த பகவானோட ஒன்றினால் ஒளி அந்த சித்தி வராது அப்படிங்கிறார். When every single thing becomes one, then all wealth has become yours. என்னடா போய் அழிஞ்சிட்டு இருக்கீங்க, எல்லாம் யுவர்ஸ் ஆயிடுச்சு. Not a trillionaire, billionaire, millionaire. Not a Kararpati. Okay? Kararpati. Kararpati and all is nothing only for this Buddha. பிரபஞ்சத்தின் அதிபதி. அதிபதிக்கு நம்ம இருக்கோம் கூட. அப்போ who are we? So, entire சொத்து நமக்கு. அப்போ என்ன தேடி அலைஞ்சிட்டு இருக்க? சிவவாக்கி சித்த சொல்வார், 2-3 இன்ஸ்டன்ஸ்ல வந்துட்டு தங்கம் வந்துடும் இந்த சித்தி நிலையில. ஐயோ தங்கத்தை பார்த்தோன்னா ஐயோ இது பூச்சி, இது தூக்கி வெளியே போடு. பொண்டாடிட்டு சொல்லுவாரு, பார்த்த உடனே சொல்லுவார், கிணத்துல தூக்கி போட்டு போ போ போ, இதெல்லாம் வீட்லயே இருக்கக்கூடாது. கேட்கல, அவன் ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டான், நேரம் போயிட்டு கிணத்துல போயிட்டு போட்டுருவான். தங்கம் அப்போ how high value on those times and all. But he says that the mind has become so much addicted towards Paramatman. This is nothing.
They know that எது நல்லது எது கெட்டது now, right? By instantly what it will bring, இந்த சித்திஸ் என்ன கொண்டு வரும்? If you start applying siddhis, you will stop there. It's a test. Oh, okay. இன்னும் உனக்கு வந்து முடியல, தீரல, உனக்கு இன்னும் அனுபவிக்கணும்னு தோணுதா? அனுபவிச்சுக்கோ. யார் வேணாம் சொன்னா? நல்லா இருந்துப்பா. உனக்கு எவ்வளவு வேணும்? 10? போச்சு. 10 million. 10 billion, trillion. வேணுமா? சும்மா தலையாட்டுது என்னத்த இப்ப தலையாட்டி என்ன பிரயோஜனம் இல்ல? நம்ம எல்லாம் தலையாட்டணும்னா வேண்டாம் அப்படின்னு வாங்கி கேட்டாலும் அவனை கேட்டாலும் ஆவான். என்ன பிரயத்தனம் எடுக்கிறோம்? ரைட்? வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன பிரயத்தனம் எடுக்கிறோம்? What are we doing? சொன்னாரே அவரு, உலகமெல்லாம் பைத்தியக்காரன். All world is, all are only idiots. I am also an idiot. He is saying I am an idiot. I am saying he is an idiot. Right? Okay. So I am going to say myself I am crazy about God. Okay. So he is going to call me he is crazy guy. And they are crazy about money. There is no difference. I am crazy about God. So nothing else can entertain me. அதுதான் நாள் வந்துட்டு இந்த இது வந்து எல்லாருக்குமே போன வழிதான், நம்ம எல்லாம் கடந்து வந்த வழிதான். ஓகே, 16 வயசு ஸ்வீட், 16 ஸ்வீட், 18 வருது. ரைட்? What do we all wanted during that time is wanting, right? We want a good husband, good wife, pretty beautiful இருக்கணும். வைஃப் என்ன, ஹஸ்பண்ட் என்ன, நல்லா சூப்பரா ஹைட்டா நல்லா இருக்கணும், நல்லா வேலை பார்க்கணும். இப்பெல்லாம் 3 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கணும் மாசத்துக்கு. ரைட்? All those are there. Requirements are there. Right? So we have those kind of demands. But எந்த டிமாண்டுமே வேணாம், நீ மட்டும்தான் எனக்கு வேணும். எது கண்ணால பார்க்க முடியாது. அம்மா உனக்கு வயசாகி போயிடுச்சு, நான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. கல்யாணமா? யாரோட? கண்ணனோட. Can you imagine? Is it possible? இப்போ ஒரு குழந்தை சொல்லிச்சுன்னா நீங்க நம்புவீங்களா? அந்த மாதிரி வைத்தியம் முடிச்சிருக்கு அப்படின்னு. Right? That's possible and proven. So that is what it is all about. You are not doing anything at all. Do Kriya and see this clearly with your eyes. With your eyes. Meaning, when every single thing is yours, you are in everything and everything is in you, then you are Lord. Meaning, Brahman itself is Lord. Whatever you are doing is Brahman. So you are not doing anything at all. Do Kriya and see this clearly with your eyes or with the eye. நான் சொல்றது பரம்பரை சொல்றேன். 21 Kabir. With the eye na capital I then actually. In the eye. இல்ல with the eye, third eye. Kabir, if one does Kriya, the par avastha of Kriya happens. That bliss is known in the par avastha of the par avastha of Kriya. In the par avastha of Kriya, mind does not go in other directions and pain, sorrow is not there. Pain, sorrow is not there. Kabir Saheb is saying, if one does Kriya all the time, then the self can enter the particle of Brahman in the paravastha of Kriya. Simple. Romba easy. Ashokananda. Romba easy. All day Kriya. Pudima. அப்படி போதா? இல்ல ஒருத்தர் சிவராத்திரி எல்லாம் அந்த மாதிரி நிக்கும்போது ஒன்லி கிரியா மட்டும் பண்ணும், வேற எதுவுமே பண்ணாது. அப்படி ட்ரை பண்ணுங்க. Sure. அதான் சொல்றேன். At I am with you. No yeah, problem. அது ஒரு குரூப்பா பண்றப்போ ஒரு மோட்டிவேஷன்ஸ். Yeah, but see, that state everyone has to come.
That state is the way that you have to have unnum sorum pargum neerum, like whatever you see, your blood has to boil literally, like they cannot stand without seeing. என்ன உங்க எங்க எங்க கண்ணு எங்க முருகப்பெருமானே, நீ சும்மா அங்கே நின்றுட்டு இருக்காதா, இங்க வா அப்படின்னு கூப்பிடணும், பேசணும். Can you able to do it? He will come. That the state mind has to go. Paithyana, literally, right? But you are normal as such. You are normal as such. But the way that Bhagavan comes to use your unconditionality. The problem here is, நம்ம unconditional word வரைக்கும் தான் நிக்கிறோம், word ஓட நிக்கிறோம் unconditional. I am telling you to the truth, to the bottom line. Unconditional with the word we are standing on it. We don't deliver unconditional at all. If we do deliver unconditional, right here you can see. That is the difference there. So the unconditionality has to come. So இப்போ பாலாக்கு வந்துட்டு முந்தானத்துக்கு வந்துட்டு அவங்க வீட்டில் வந்து சொல்லிட்டு இருந்தேன், I see so much of attachment with the soul, so much of emotions, so much, both are such a tug of war. I don't know how many bursts to clear that. I'm seeing it, but I don't know how to escape. You cannot get emotion, you cannot get attachment. You just need to say, this is happening, and this is happening for a reason. I would be done. There is no emotions comes into picture, right? Emotion is for whom? யாருக்கு வரும் emotions? Attachment இருக்கிறவங்க தான் emotion வரும். பிறப்பு இறப்பு எல்லாருக்கும் இப்போ இந்த க்ஷணம், this seconds, that is happening, death is happening. ஏன்னா நமக்கு அவங்க உறவுகாரங்க இல்ல, அதனால அஃபெக்ட் ஆகும். அது மட்டும். அதே நமக்கு உறவுகாரங்களா இருந்தா, ஓ அப்படி ஆயிடுச்சாப்பா, so much of affection, so much of distraction, so much of emotional. ஹரி கொடுத்தான், ஹரியே எடுத்துக்கொண்டான். That state is unconditionality. தன் குழந்தைய தானே மிதிச்சு கொன்னாலும், ரைட், அவன் உணர்ந்து செய்யல. அவன் யாரை நினைச்சிட்டு பண்ணிட்டு இருந்தான்? ஹரியை நினைச்சிட்டு பண்ணிட்டு இருந்தான். அவன் தான் ஃபுல், உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் விட்டலை. அதுதான் அங்க வந்து டிஃபரன்ஸ். When you think Murugaperuman constantly, Bhagavan constantly, right, and you are doing it constantly by thinking only Bhagavan, what else can go wrong? That is what called unconditional. அது நடக்குமா? நமக்கு எவ்வளவு ஃபில்டர் இருக்கு தெரியுமா? So many filters. சொல்லிட்டு பாருப்பா, right? Practically how much we are applying, we are slowly coming. போனா போய் அப்பா ஏகாதசிப்பா அடுத்த வாரம் Thursday. ஓகே, ஓ சாப்பிட மைண்ட் வந்து இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொன்றா இப்போ நெக்ஸ்ட் லெவல் வரும், நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டு போவோம். ஓ இதுவா, ஓ அப்போ ஏகாதசி பயிற்சி முடிஞ்சிச்சா, இப்போ நெக்ஸ்ட் லெவலா, இந்த லெவலுக்கே தள்ளி நிறுத்தம். அப்ப அந்த பயிற்சி எல்லாம் முடிச்சு நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் வரப்போ you will be seeing everything as Bhagavan, as such, but you have to finish. You got to keep going one step at a time. So அந்த பயிற்சி முடியணும், அந்த பயிற்சி முடிஞ்சால் ஒழிய வரவே வராது. Okay, so that's what 21 is all about it. 23 ரொம்ப சின்னது, 23 ஹைலைட் பண்ணிருக்கேன். Kabir, do not be lazy in doing kriya. See, சொல்லி முடியல, கரெக்டா மேட்ச். உங்களை தான் சொல்றாரு அவரு, இந்த மைண்டா சிரிக்கிற வேலைலாம் வேணாம். Do not be lazy in doing kriya, because within a flash of time this body will be destroyed. Flash of time. நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட வாக்கு போறப்போ வந்துட்டு டைம் பெர்ஸ்பெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த கீழே போயிட்டு இருக்கிற எறும்புங்க வந்துட்டு always take a look at it. I don't want to step on it. Okay, அவங்க வந்து பாட்டு போயிட்டு, okay, I don't want to step on it. At the same time I need to be in Kechari and need to do that. So all has to happen
conscious state. This ulagam has to exist. And Bhagavan has to be in with me all the time. So I want to be in my state, but at the same time I don't want to kill. Trying to be in a super conscious state all the time. அப்போ இவங்க வந்து கீழே இருக்கிறோம் பல இப்போ அந்த கருப்பு எறும்பெல்லாம் ரொம்ப ஆக்டிவ் ஆகலாம். பெரிய ஒருத்தர் வந்துட்டு பெருசா ஒரு ஸ்டீல் வீல்லாம் ஏதோ ஒன்று கொண்டு போயிட்டு இருந்தார். அவர் போயிட்டு நான் மிஷன் என்ன அவர் ஏதோ கனவுல போயிட்டு ரைட். அவரோட கனவு வேற. அந்த கனவு போய் மிஷன் என்ன நம்ம கர்மால போயிடும். ஸோ யூ காட் பி வெரி கேர்ஃபுல் ரைட். ஸோ அதனால வந்துட்டு அவங்க டைம் பார்த்தீங்கன்னா 8 நாள். யாருக்கு? நமக்கு. ஆனா அந்த எறும்புக்கு அந்த 8 நாள் வாழ்க்கை, அந்த 8 நாள் வாழ்க்கை இருந்து அனுபவிச்சு நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் எல்லாம் வந்து நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ டைம் இஸ் பெர்ஸ்பெக்டிவ். அதனால சொல்றாரு within a flash of time this body will be destroyed. Warning. நீ கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள வந்துட்டு நீங்க செத்துட்டீங்க அப்படின்னு தெரியும். ஐயோ போயிடுச்சா, நெக்ஸ்ட் திருப்பியுமா மறுபடி காலையில 6 மணி கோழிக்கு வச்சா 6 மணி திருப்பி. இந்த மாதிரி சொன்னாலும் அதுக்கு பயம் வருதா? நீ என்னதான் சொல்றது, நான் என்னதை கேட்டு ஏமாட்டு மேல பேர மரம் மாதிரி நீ என்னடா சொல்லிட்டு போ, நான் சேர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். நான் நல்லா 3 வேளை கொட்டிப்பேன், நல்லா என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணுவேன் இந்த உடம்புக்கு. திருப்பி வந்துட்டு கடவுள் வேணும்னு சண்டே வந்து இங்க உட்காந்துருவேன். கூடுமா ஆசை மீசிக்க ஆசை நடக்குமா? என்ன கேட்கற? 24 மணி நேரம் கடவுளை நினைக்க முடியுமா? பிளிங்க் பண்ணாலும் கடவுளை நினைக்கணும் முடியுமா? பிளிங்க் பண்ணாலும் கடவுள் நினைக்கணும் முடியுமாடா? சும்மா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அவர் நினைச்சா முடியும். அவர் நினைப்பாரு, நீ நினை ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறாரு அவரு. அவர் மேலேயே போட்டுக்கிட்டு இருங்க. எங்க நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறீங்கன்னா செயல்ல வந்துரும். பாயிண்ட் வந்து என்னன்னா செயல்ல வந்துரும். பாக்குறீங்கல்ல, நீங்க பாக்குறீங்க தானே? நீங்க பாக்கலன்னா சொல்லுங்க இவங்க கிட்ட எப்படி அப்படிங்கறது வந்துட்டு எனி ஈவன் வந்துட்டு யூ just cannot stop. எப்போ அந்த breath நான் சொல்றப்ப நிப்பாட்டணும். Think about it. We are addict இந்த ட்ரக்குக்கு அடிக்ட் ஆன மாதிரி. Breath is going on. உட்கார்ந்து நம்ம நல்லா கதை இப்ப கேக்குறது. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இருந்துடும். சொல்லிட்டாப்பா நாளைக்கு வரைக்கும் இருக்கும். நல்லா இருக்கும். அடுத்த நாள் பீத்திங்க போயிடும். எல்லாம் வந்துச்சு. So the thing is vairagya, the willpower. The Hanuman வந்துட்டு எதுக்காக சாட்டர்டே நான் போட்டேன் இது. The power of representation of willpower. ஏன் ராமரால பண்ண முடியாதா? Why he did give it to Hanuman? The power symbol of willpower. என்னால முடியும், நான் பண்றேன். நான் உங்க மேல வச்சிருக்கிற சரணாகதியில அது தானா நடக்க போகுது. நான் பண்றேன். அப்ப அங்க என்னால பண்ண முடியும் அப்படின்றது வராது. பட் சரணாகதித்துவம், you didn't get the point of சரணாகதி தத்துவம். The சரணாகதி தத்துவம் is you always want to be in a தர்க்கவாதம் and understanding, trying to what it is right, what I am saying it is right. Rather than that, I am saying it, Ramapuran is saying it, it is possible, you do it, you can do it. அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. பகவத்கீதையில என்ன சொல்ற? நீ எந்த வழியில வேணா என்ன வந்து சேரலாம். ஒரே ஒரு சிம்பிள் வழி அன்கண்டிஷனாலிட்டி. எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆனா அந்த அன்கண்டிஷனாலிட்டி வந்துட்டு எப்படி நான் அச்சீவ் பண்ணிட்டேனா அப்படின்னு எப்படி தெரியும்? Validate yourself. How do you validate yourself? I am unconditional. I am unconditional. அந்த I am unconditionalே வந்துட்டு போணும். I am unconditional னா எப்படி? Anything you see you cannot distinguish. Same 6 10 7 பாசனம் திருவாய்மொழி is the தெய்வ வாக்கு. You see any damn thing is Kannan. Can you call it like that? முருகப்பெருமானே நான் எந்த திசையில திரும்பினாலும் நான் பார்க்கிறேன். Can you do it?
Is it possible? Craziness to the core. கடவுள் பைத்தியம்னா மாக்கடவுள் பைத்தியம் தான். எக்ஸ்ட்ரீம். இதுல வந்து பிரிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருவான். இவங்க கிட்ட போனோம்னா நம்ம டாக்டர் கிட்ட இங்க முத்திருச்சு உங்க லெவலுக்கு போயிடுச்சு போல இருக்கு உங்களுக்கு, அவ்வளோதான், இனிமே யாரும் தேவையில்லை உங்களுக்கு, லெவல் தாண்டிட்டீங்க. That too much. That is what it is. Small piece. Kabir சொல்கிறான், do not be lazy in doing kriya because within a flash of time this body will be destroyed. நீங்க நினைச்சு கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்த்துக்குள்ள பாடி destroyed ஆயிட்டு இருக்கும். Astral projectionல astral இதுல இருப்பீங்க. தூங்கி எழுந்து ஐயோ திருப்பி வந்து போய் சூஸ் பண்ணணும். இப்ப ரேடாருக்கு போனோம், கேட்டலாக் ஆஃப் லைஃப்க்கு போனோம், திருப்பி find out the right parents. It's not easy job. Finding the right parent now in Kali Yuga, we are at the edge. Magana, there is no peace left. There is no peace left. Then you can find. There are. I mean, I shouldn't say that there doesn't exist. There are. Okay? You need to find. It's very hard. And until otherwise you have a blessings, you cannot find it. அது பிடிச்சி திருப்பி வந்து உனக்கு எங்கேயூஸ் ஆகி திருப்பி அதுலயும் வந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பி you have to go back to the same. ஹாரர் மூவி மாதிரி இது. மைண்ட்ல என்ன வருதுன்னா, ஒரு இந்த குரூப்ல ஒருத்தர் சரக்குனா கூட அந்த பேக் ஃபுல்லா வந்துருமா அப்படின்னு. இதே நினைப்பிலே இருங்க. But the thing is, point என்னன்னா அங்க the possibility, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பரம்பரம் குரு he realized, right? இப்ப அவருக்கு ஒரு 4 பசங்க இருந்தாங்க, right? And then வந்து so many disciples, நிறைய பேர் இருந்திருக்காங்க, right? But the drama வந்துட்டு, if you say like that, okay, இந்த கனவு வந்துட்டு, if this happens like this, okay, those who just go along with Gurudev's will go. அப்படின்னா you didn't do your part. You were not unconditional also, but yet you want to get the fruit. அப்ப அது இந்த தர்மத்துக்கு வந்துட்டு எகெயின்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு, அவர் டிசைன் பண்ணதுக்கு வந்துட்டு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. So we have to think little bit. But அதுக்கு தான் இங்க வச்சு பிரம்மடி சாமியாரா பண்ணிட்டு இருக்காரு வச்சுக்கோங்க. அவர் பண்றதே இதுக்கோசம் தான் வச்சு வந்துட்டு he keep on doing it. That's what his role is, to making sure that இந்த மாதிரி பண்ணாராவது வராங்களா பாப்போம். Okay, so keep doing that, at least they will get there. அப்படிங்கிறதுக்கோசம் தான் வந்துட்டு they are trying with this body, at least, you know, making sure that you are all doing it. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க 3 வேளை நல்லா சாப்பிடுறீங்கல்ல, அதுல உப்பு இருக்குல்ல அப்படின்னா போதும், சுருன்னு ஏறுது. ஓ அந்த அளவுக்கு கேட்கறாரு, உப்பு போட்டு தானே சாப்பிடுறேன் நான் ஏன்னு சொல்லலையே ஒன்றும், அந்த அளவுக்கு சொல்லாத வரைக்கும் வந்துட்டு பொறுமை காத்து உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க, அந்த அளவுக்கு 16 மணி நேரத்துல 1 மணி நேரம் கொடுக்கறதுக்கு இவ்வளவா? நான் இப்ப 16 மணி நேரம் கேட்கிறேன், அந்த 8 மணி நேரம் எதுக்கு இப்போ அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அப்புறம் 24 மணி நேரம் ப்ளீஸ் டெபாசிட் கிவ் இட் பேக். ஃபைனல் இப்ப ஏகாதசியில தொடங்கி இப்ப எடுத்துட்டு போயிட்டு இருக்கு, ஃபைனல் 24 மணி நேரம் போகணும். இதான் கோல். குமரா பாத்துக்கோ, எங்க கொண்டு போய் முடிய போறது தெரியல. இது தெரியாம காலை வச்சியா, தெரிஞ்சு காலை வச்சியா? இந்த லாஸ்ட் நைட் this night நான் 24 hours தான. ஆமா. சோ நீங்க சொல்றது 36 hours சொல்றீங்களா? இல்ல 24 hours இருக்கிற 24 hours give it to பகவான். ஏகாதசி அன்னைக்கு வந்து பிரசாதம் மட்டும் சொல்றீங்க இல்லையா? அது வந்து பிட் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு கிண்டர்கார்டன் 24 hours அவரே நினைச்சிட்டு. ஓகே கண்ணி வைக்கும் போது கூட அப்படினா ஃபேமிலி எப்படி பார்க்கிறது? ஒரு கண்ணா இப்படி மறைச்சிட்டு ஜென்மத்துக்கு முன்னாடி கேட்ட கேள்வி பின்னாடி வந்து திருப்பி கேட்டீங்கல. இல்ல நான் எனக்காக கேட்கல, இவங்க சரி நீங்க கேக்குறதா சரிதான். இந்த பூமி இருக்குல்ல 1037 மைல் ரவ சுத்திட்டு இருக்கு. யார் திரும்பி விட்டுருக்காங்க? நடக்குது, ரைட்டா? சுத்துது. அது பகவான் டியூட்டி, அவர் பண்றாரு.
இருக்கிறோம், வேலை பார்க்கிறோம். அதைத்தான் அவர் சொல்றாரு, உன்னும் சோறும் பருகும் நீரும் நீ பண்ற வேலையே பகவான் நினைச்சுக்கோ, நீ எதுவுமே எதிர்பார்க்காது. அப்ப எதிர்பார்ப்பு வராதுங்கிறாரு. நீ என்னையே நினைச்சிட்டன்னா அங்க எதிர்பார்ப்பே இருக்காது. நீ என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ அப்ப எதிர்பார்ப்பு என்ன? ஓ, நான் இந்த மாதிரி வேலை செய்யறேன், அதனால வந்து இது எனக்கு வரும், போனஸ் வரும். பா, ஒரு தடவை கொடுத்தது எங்க பா, இப்ப பா, இதுதான். This is what I was looking for. You see the motion? This is what, இதுதான் சொல்றது. இந்த மாதிரி வந்துட்டு ஐக்கியமாகிறது வந்துட்டு தான் ஃபைனல். Just it happens. It does not happen just like that. But you have to believe to the core. இதத்தான் நான் திருப்பி 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 சொல்றேன். இந்த முடி இந்த இப்ப ஏன் வளர்த்துட்டு இருக்கேன் தெரியல, சொன்னேன்ல, குருதேவ் மாதிரி ஆகும். பைத்தியம் 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 பைத்தியம். ஏன்னா அது மட்டும் இல்ல, கான்சியஸ் சொல்லுது இது மேல மேல வந்து விழும். ஹேர் கட் பண்ணிட்டா அது மேல விழும். டேய், நேச்சுரலா இருக்கிறது என்னடா? உனக்கு ஏன் எரிச்சல் வருது இப்போ? இது பார்க்க நல்லா இருக்குமா? ஏன் ஏன் நல்லா இருக்காது? தாடி விட்டா நல்லா இருக்குமா? அவன் தாடி ஒண்ணு சொல்லிட்டான், பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. இவன் போய் கண்ணாடி பார்க்க, யாருடா நீ? யாரு நீ? முட்டுப்பா, லெட் இட் கோ. லிப்ஸ்டிக் போடாம போய் பாருங்க ஒரு தடவை. பார்ட்டிக்கு எங்க ஒரு நகை நட்டு போடாம போய் பாருங்க. எங்க வாங்கினீங்க நீங்க? போன வாரம் பார்த்தேன். எங்க சூப்பர். அது இருக்கிற வரைக்கும் நான் எதுக்கு வரணும்ங்கிறாரு. வேற என்ன, விட்டு எல்லாத்தையும் விடு, நீ உன்னை பாத்துக்காத, நான் தான் இருக்கேன் அப்படின்னு. அதுதான் அன்கண்டிஷனல். Can you able to do it? Let it go. Let it go. Everything. Everything. So, இப்போ 27வது Kabir, if one does remembrance of Atmarama Guru with a desire. இன்னொரு வார்த்தை போட்டுருக்காரு, desire. சூப்பரா இருக்கும். இது சூப்பரா சொல்லுது. One attains a high abode, and if one does remembrance in a way without desire, one attains the stillness substance Rama. 27. என்ன சொல்றாரு கபீர்? சொல்கிறார், if one does remembrance of Atmarama Guru with desire, அவருடைய மூல, அதாவது ஆத்மாவினுடைய மூல சொரூபம் என்ன? அவர் ஒரு கண்ணாடி, ரைட்? பகவானுடைய கண்ணாடி பிரதிபலிப்பு தான் அவரும், ரைட்? அதான் சொல்றாரு, if one does remembrance of Atmarama, I like that. I like it. This is what needed. This is what needed. One attains a high abode, and if one does remembrance in a way without desire, one attains the stillness substance Rama. Stillness substance Rama. Stillness என்னன்னு தெரியாது நமக்கு இல்ல. Stillness. We can say this is stillness. For her, she's experiencing stillness. Yeah, we'll see. Yeah, but yeah. So no. Yeah. So this is the first spinning that much that yeah, it stopped. Good. Alright. She's receiving cosmic energy. One attains a higher abode, and if one does remembrance in a way without desire, one attains the stillness substance Rama. அதாவது இப்போ if one does remembrance with Atmarama Guru with desire, one attains a higher abode. And if one does remembrance in a way without desire, one attains the stillness substance of Rama. டிசையரோடு அடையும் போது ஹை அபோர்டு. ஹை அபோர்டு என்ன? மோட்சம். கடவுளை நான் கும்பிட்டேன்னா எனக்கு இது கிடைக்கும்.
அதாவது நான் இது பண்ணேன்னா இது எனக்கு கிடைக்கும். அது கண்டிஷன். ஸோ வித்வுட் டிசையர். ஆனா இது வந்து இன்னும் சொல்லுவாரு, ஸோ ஃபண்டாஸ்டிக்கலா இருக்கும் பாருங்க. இது நீங்க கத்து கொடுத்ததெல்லாம் பண்ணதான், அவ்வளவுதான். திஸ் இஸ் இட். இன்னைக்கு இவங்க கொடுக்க வேண்டியது இவங்க பண்ற அட்டகாசத்துக்கு எனக்கு வந்துட்டு இன்னைக்கு கொடுக்கல இருக்கு. Kabir, if Kriya is practiced with a desire, there is rebirth. And if Kriya is practiced without desire, there is liberation. How simple. Kabir, if Kriya is practiced with a desire, there is rebirth. Kriya is practiced with a desire oda பண்றவங்க rebirth கட்டாயம். If Kriya is practiced without desire, there is liberation. அதாவது நான் எதுக்காக பண்றேன் உட்கார்ந்துக்கிட்டு, எதுக்காக நான் உட்கார்ந்துட்டு பண்றேன் சொன்னேனே, அந்த 16 மணி நேரத்துல 6 மணி நேரம் பண்றதுக்கே இப்படி 24/7. அதாவது வந்து ஆராய்ச்சி மோட்லயே இருக்கணும். It's okay, but okay, Dev. Order Dev, maramba, 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 maramba. Yes, 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 yes. Yeah, you're fine, you're fine. You're good, you're good, you're good. Yes. Maramba, 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 maramba. Dev, Devo, maramba, Dev, Devo, Dev, Dev. See? In showroom. Yes. Unconditional. That's okay. That's not necessary. No. Bliss, bliss, ba. Only ba. Devo bliss. It's okay. Just bliss, bliss, bliss. It's a bliss. You're good, brother. It's okay. It's okay. It's okay. It's a bliss. It's okay. Keep trying. If Kriya is practiced with a desire, there is rebirth, and if Kriya is practiced without desire, there is liberation. You see the liberation? Life. No desire. ரெண்டு பேரையும் கூப்பிட்டேன். இன்னைக்கு வந்துட்டு I have to give for 2. அது வந்துட்டு இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சீக்கிரமே வந்து நின்னுட்டாங்க. That's what it is. See, this is what it is. முன்னாடியே வந்து இங்க நின்னுட்டாங்க. அவங்க வந்துட்டு எனக்கு வரலையே என்ற ஏக்கம் அப்படிமா, எனக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஏக்கம். சரி, உங்க ரெண்டு பேருக்குமே இப்போ வந்துட்டு அதி உன்னதமானது கொடுக்க போறேன். மீனிங் அவர் கொடுக்க சொன்னாரு, கொடுக்குறேன். நான் கொடுக்க போறது இல்லை, அவர் கொடுத்ததுதான் எல்லாமே, போட்ட பிச்சை தான். ஸோ ஐ எம் ஜஸ்ட் டெலிவரி பாய். ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ. ஓகே, ஜஸ்ட் அ டெலிவரி பாய் டெலிவர் த மெசேஜ். அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிள். Fine, you're fine. ஞாபகம் இருக்கா? Say. I'm crying now. I'm not doing. I know that one, but you are going to get it. You will. But you are going. You are just, I'm trying to pull you back and you keep going. You're going and I'm pulling you in. You keep going. மாயாக்குள்ள விழுந்துட்டேனே. அதத்தான் நான் சொல்றேனே. ஏன்? Why? That's what I'm asking them. Why you are It is not them, it is you doing it. It is you doing it. It is you. Listen. You are telling me no. Think about it. I'm fighting with them now. No. Why you? It is you are doing it. Just let it go. Let it go. Let it go. Okay? It will happen. Okay. So,
Devu, Ramba, Mamba, Devu. So she's fine. Conscious has come back now. She will realize that she is now. செட்டப் பண்ண ஆக்சுவலாக புரியுது பண்ணும்போது செட்டப் பண்ண ஆக்சுவலாக கோஆப்ரேட் பண்ணல. ஸோ வந்து நான் அந்த உருவாய் அருவாய் உடதாய் இடதாய் இப்போ வந்து கருவாய் உயிராய் கதியாய் விதியாய். ஸோ வந்து இப்போ செட்டப் பண்ணுறா அப்படின்னா அது செட்டப் இருக்கட்டும், இது எனக்கு நடக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், எனிதிங் ஹேப்பன், அதுவும் வந்து அதனுடைய விதியும் நீ தான் ஆக்சுவலாக, நடக்கிற சுச்சுவேஷன் நீ தான் ஆக்சுவலி. ஸோ ஜஸ்ட் அக்செப்ட் எவ்ரிதிங். அந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்து எனக்கு வந்து அந்த கண்ட்ரோல் ஆகுது. எனக்கு அதை ரியாக்ட் ஆகாமல் வந்து நான் வந்து நார்மலாக இருக்க முடியுது. அப்போ That's it, yes. ஆமா. Next you will be doing what you have ஸோ அதுவும் வந்து பார்ட் ஆஃப் திஸ் விதி தான். இந்த திசையும் நீ கொடுத்தது தான் ஆக்சுவலாக. ஐ ஜஸ்ட் அக்செப்ட் அஸ் இட் இஸ். Yeah. Yes. That's the bottom line. As such. Take it as such. Do not alter it. நீ ஏன் கொடுத்தேன்னு சொல்லாதீங்க நீங்க. It's not why he is giving it to you. It is us taking. எதுக்காக நான் பெருமாளுக்கு சொன்னேன், அவங்க தான் வந்து காட்ட போறாங்க அவருக்கு. அவர் சொல்றதுதான் நான் திருப்பி சொல்றேன் அவருக்கு. ரைட்டா? So she is the one will get there, and that is what the destiny. It has to happen, and it will happen. So I'm just telling you, let it go. Why you are getting into it? Nothing is ours. அது ஏன் பிடிச்சிட்டு நீங்க உட்காந்துருக்கீங்க? அவங்க டெஸ்ட் பண்றாங்கலாம் இல்ல, அது நம்ம பண்றோம். அது நான் பிடிச்சிட்டு தான் உட்காந்துருக்கேன் ஒழிய nothing else is there. Okay? With பிரீத்தி வந்து சொன்னாங்க, நாளைக்கு மெடிடேஷன் வர மாதிரி இல்ல, நாளைக்கு மட்டும் வந்துருங்க, இன்னும் ஸ்பெஷலா சொல்ல போறாரு. நான் சொன்னேன் அவங்களுக்கு, இன்னும் ஸ்பெஷல் இருக்க வந்துருங்க. அது எனக்கு எப்படி சொன்னான்னு தோணுச்சு தெரியல, இன்னமும் இருக்கு, நாளைக்கு மட்டும் வந்துருங்க அப்படி சொன்னாங்க. What happened? பேசுங்க தாயி, நம்பினே தாய். Stop. You're in Savikalpa Samadhi. You are promoted. Dev. Larsia, see the end now. Guma already gave at the first time gave me. The left of the Savikalpa Samadhi. Yeah. Le para first se kaya devala da mujhe san la rasma. Dhyana muri. Very committee was obviously and Misrasi. And Ananda Kavi, you know, away you think, I mean, he is going, but he will get there. He then took a fast into this. So, you know. Where? Yeah. Work. I am watching you every bit. So, every seconds. You may not know it, but every seconds, right? You are thinking that you are not, I'm not watching. That is the difference is there. My The job is only to do this. Babu Shri That is the purpose of my life. Tela mahi So, bola. when that is what is defined, that's what Prasad my Anita. job is to do. Purpose is to do this, that's it. Nothing else. No distinction, no questions asked, only one thought is there. First time. That is what it is. Okay? Done. That's it. Same thing. Yes. How did you feel it? How was it? Explain that. Bhajan. Chukku bhajan. I know. Same thing. You see that? It's the same thing. Same. Yeah. Just come and sit next to her. Okay. 28 is done. 30th. Kabir, one who does remembrance of Atmarama Guru, the gods sing his praises, meaning everyone comes in front of the sadhak. At first they try to fool the sadhak, meaning they present temptation, fear, etc., because of which mind becomes distraught. Afterwards they serve the sadhak, meaning they obey the orders of the sadhak.
வந்துட்டு இந்த டிஸ்ட்ராக்ஷன் பண்றதுல வந்துட்டு மைண்ட் வந்துட்டு இந்த டெம்டேஷன், ஃபியர் இதெல்லாம் இருக்கிறதுனால வந்துட்டு அந்த இதுலயே வந்துட்டு it cannot accept it, so it gets distorted. The mind வந்துட்டு, this is the reason this one is, I told you, very powerful. Okay, this is very 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 powerful. உன்னுடைய நாராயணன் finally has given you what you are asking because you are unconditional. Okay, this unconditionality keep growing. I know what and all you have it. Okay, still there, all has to go away. A lot you have it, all has to go away. Saranagati tattvam avino, it's not that, you know, you will get it there. You are getting, you have it. You don't need to ask anything because you got it right now. Savikalpa Samadhi means you are almost promoted. Okay, but keep it doing it. I mean, it is same thing now. Okay, do this, keep coming, which is really really good. Okay, so time meaning one karya yes, that's what Dev Napinetaya Dev baby she is now. She is reborn. Her birth is brand new now. Okay, so that is what in the 30th part of the solare. One who does remembrance of Atmarama Guru, the God sings his praises, meaning everyone God comes in front of the sadhak. At first they try to fool the sadhak, meaning they present temptation, fear, etc., because of which mind becomes distraught. After that, afterwards, they serve the sadhak, meaning they obey the orders of the sadhak. யாரு? தேவர்கள் எல்லாம். those who அந்த கடவுளை வேண்டி தியானம் இருந்து ஒரு நிலைக்கு போனவங்க, இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு, ஆனா கடவுள் மேல பக்தி ஜாஸ்தி, ஆனா இது வேணும் அது வேணும் சொல்ல போனவங்க எல்லாம் தேவர்கள் ஆயிடுறாங்க. You don't want to be தேவர், you want to be with Paramatma, meaning no desire at all, nothing. We don't want anything other than அது ஒரு டிசைர் தானே, பரமாத்மாவே சேரணும். அதான் கபீர் சொல்லுவாரு, அதாவது வந்துட்டு desireless desire ஒரு பாட்டுல சொல்லுவாரு. தேவர்கள் வந்து to for you, to show you. இப்போ நீ எதுக்காக இருக்க, நான் எதுக்காக இருக்கேன், same purpose. I am also there. அவங்க திருப்பி வர்றாங்க, you have to come back, but theirs is elevated level, meaning they enjoy, right? But they come back. இப்போ அருணகிரிநாதர் வர்றாரு, அவர் வந்து அவர் ஹெல்ப் பண்றாரு நமக்கு. ஸோ அந்த மாதிரி நிலைக்கு, பரமாத்மா நிலைக்கு இப்போ நம்ம பரம்பரை பண்ணாரு. அவர் வந்துட்டு சொல்றாரு, நீ உங்களோட மக்கள் எல்லாம் சேர்ந்து நீங்க என்ன பார்க்க வர போறீங்க. ஓகே, ஆஸ்ட்ரல் இதுல வந்துட்டு வேர்ல்ட்ல வந்துட்டு you are going to see us அப்படின்னு. ஸோ தட் நிலை வந்துட்டு நமக்கெல்லாம் வரணும் அப்படின்னா we have to be persistently trying it. அண்ட் இந்த ட்ரை பண்றப்போ இவங்க எல்லாம் வருவாங்க. இந்த மாதிரி வர்றப்போ என்ன பண்றது? இப்போ unconditionality came, belief, the way that she sat down, the way that அவங்க ரெண்டு பேரும் அவங்களும் அழுதாங்க, பட் அவங்க போய் ஆகணும் அப்படின்றது யோசனை, பட் அவங்க she cried. The part you did it good is கண்ணை திறந்துகிட்டு இருக்கணும் and put us the all work so well, perfection to the part, to that second. இது என்னது கிரிக்கெட்ல சொல்ற மாதிரி precise ball, square drive 4. That has happened for her. Again, இன்னைக்கு வந்தா இது கிடைக்குமா அது கிடைக்குமா அப்படின்னு வராம, this is all. Again, how we all witnessed it, Namachivaya, we experienced it, right? That one was very valiant. Okay, so but this is precise. This is what I would say that great takeoff. அது வந்துட்டு forced takeoff. So அது வந்துட்டு I am not going to do it in my life again. Done, that is over. So that is not a right way to do it. Okay, it's not helping, you know that it's not helping at all. So அதனால இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதே இல்லை. It's very dangerous, very very dangerous. So மெதுவா
But if you are ready, Gurudev knows. Gurudev knows and he will do it. That is the reason I am direct. Rambadi Samya, that's it. Direct. Emotional attachment, kill it. You have too much. Both of you, extreme anger. Stubborn and mother of stubborn. Okay, she has to get over that. Same thing, I want to point everyone, I mean, including myself. This is the way I am. Okay? This is the way, purpose. I have to teach like this means that's what they are driving. Recently, I am realizing it. I am not speaking from my brain. You know that? I am not using my brain at all. You know where it is coming from? I see it finally, I saw it. It comes from here. It starts from the anahata. It originates up. It doesn't originate from brain at all. Because I don't talk. The thing is, I'm not thinking at all. There is no thought. There is no thinking. It all comes from here. So it is a difference. I noticed Dr. Venkatesh also said the same thing. When he does the pravachan and all, extreme pravachan pandrapo, it comes from heart, not from brain. It is in depth with unity of Bhagavan, where that you want to deliver what is the right thing for these souls, for all of us, including myself, right? So I am an instrument for them, just being used as an instrument. Right? So all you are doing it is you are using your செவி மூலமா கேக்குறீங்க, நீங்க கேட்டுட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவீங்க, right? You want to adapt towards you. That's it. Okay, so I want to complete at least 50. We'll see. Okay, so that is what it is. And rushing towards 34. Kabir, Atmarama Guru does Kriya and extinguishes all. Atmarama Guru does Kriya and extinguishes all. Nama Kriya Pandram. I just watch, come and watch. Depth. There is no depth. The depth has to go in a way. It has to be like Savikalpa Samadhi. Just to depth. You have to go to that depth. Meaning when you do Kriya proper, man, you got to be mind into prana, mind into prana. How did it go after I explained it? I tried 4-5 times with the same 1 minute approach. Which I changed it. What happened? One observation I did was before we start, right, that 1 minute, whatever I was thinking, it stayed. After 1 minute, it recovered. Till that time, no thought. What I mean is, say if I tried 4 times actually. If I think about Shiva, it stays only Shiva for 1 minute. Nothing else will come. Same I tried with Ayappa, Muruga, everybody. It stays only with that, in that second, in that 1 minute. It was difficult for me. We are 30 seconds after that it was guessing out, but I found out a bit different way. I was Subtle will be there. 1 second lapse will be there. Again, this is where how many of you are failing, how many of you are trying அப்படிங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. So I give test. How many of you taken? Countable people taken it. Meaning I don't send message for the pleasure of myself. What is the reason that I have to put any message in Kriya group, you think? For my pleasure? For my benefit? Nothing. யாம் பெற்ற இன்பம் பெருகி வையகம். So அவங்க என்ன சொல்றாங்களோ, ஓ இதை ட்ரை பண்ண சொல்லு, அதை ட்ரை பண்ண சொல்லு, எப்படியாவது வந்துருங்க. He is trying everything, but who is making effort? Few are making effort. I tried it. Oh, நீங்க என்னமோ போட்டிருக்கீங்க மெசேஜ், what is it? At least அதையாவது கேட்டீங்க. I'm happy for that. At least you are asking, but you should try it sincerely. I see that you tried it. Okay, but still long way. You see the difference. Right? Same thing. What is that? அது தனியா கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னேன். அதனால தான் உங்களுக்கு சீக்கிரமா வந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. See, the problem is
வெளியில போற ஓனான வேட்டிக்குள்ள விட்ட கதை தான் இங்க எல்லாமே. I cannot come and feed you. You are the one who needs to come. You are the one who did it. Did I do it right? What did I do wrong? What is it? Fix it. You are not craving. You are not asking. How does it do you think? How does evil come? He won't come. Why she has to be given today? It is instruction by them. Or something she is doing it really good, very honest, unconditional, there, and the word has to be true. Babaji சொன்னாரு, இவங்க மூலமா தான் அவருக்கு வந்துட்டு வரணும் அப்படின்னு இருக்கிறது வந்துட்டு உண்மை. Now you saw it. You see that Savikalpa Samadhi is not a simple thing, Devo. You know what you have accomplished, right? You are promoted. Do you know that your soul is promoted? You are through. You are good. Keep going now. But this will give overconfidence. This will give Jivatma Ahangaram. Don't let it go. This God come, keep on coming. Okay? Should not stop like hers. But now she is struggling to get it back. But I don't want you to get it back. Same sutram cannot explain to no one. You are following it. Just as it. If anybody says anything, don't listen. Whatever I told you, which is what he told you. Exactly follow that. And you got it. No change in it. Exactly do the same. Okay? Alright, so 34. Kabir Atmanama Guru does Kriya and extinguishes all. Afterwards, he resides in the Paravastha of Kriya and the self merges with the Supreme Self and becomes one. Oh, Isa. You are getting it, but varum varadu surnai unakku nariya irukku. So, but I have to perambadi dhaan. Vera vali kediyadhu. I see it. இவரை மட்டும்தான் பெருமாள் எனக்கு வந்து நீங்க அவன் கிட்டே போகக்கூடாது அப்படின்னு. அதனாலதான் பெரும்பே நான் தூக்குறது இல்லை அவனுக்கு. அடி வாங்குறதுக்கு ரெடியா தான் இருக்கீங்க. நீங்க ரெடியா இருக்கீங்க, பட் பெருமாள் தடுத்துட்டாரு. He very precisely said no, because 4 Janmas you have been. That vasana is so strong for you. Even recently I am begging him. He says no. Only is the way for you. Until she makes you to realize you cannot, you don't have a truth. I cannot take Brahma. That is the reason. I am not telling you anything. Even though I see so many times, I will stop it, but no. Hey, yaar panda ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா அப்படின்னு வரும். Because it's the way, because it's 4 Janma Vasana he has it. So with that 4 Janma Vasana he is so much gutted into it. He needs to come out of that. But he is so pure at the same time. He has that everything that he needs to, but that whole gutted thing of that 4 Janmas Vasana is dominating him, that it is putting him into the prison by himself. Telegani illa devu. Elle napine daya. To see us finally, if you watch it in Tirupavai also, napine daya வந்துட்டு கிருஷ்ணருக்கு பக்கத்துல தான் படுத்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆண்டாள் தாயார் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தரா எழுப்பிக்கிட்டே போவாங்க. ஓகே, பகவானை போய் எழுப்ப மாட்டாங்க. பகவானை எழுப்பக்கூடாது. ஓகே, இவங்க எல்லாரையும் எழுப்பணும் அப்படின்ட்டு எழுப்பிக்கிட்டே போயிட்டு நப்பின்னை தாயாரை எழுப்புவாங்க. பகவானை எழுப்ப முடியாது. மீனிங் கன்செப்சுவலி யூ cannot go directly to பகவான். ஷார்ட்டஸ்ட் வே. இப்போ நிறைய வீட்டில் நடக்குது. அம்மா கிட்ட போனா வந்துட்டு அப்பா கிட்ட சொல்லி வந்து காரியத்தை முடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்க நப்பினை தயாரை எழுப்பிட்டு பகவானை எழுப்பணும். ஷூர் ஐ வில் ஜாயின். அவர் எழுப்புறதுக்கு எனக்கு தெரியும் வழி. நம்மெல்லாம் போய் எழுப்பணும் வச்சுன்னா அவர் எழுப்ப மாட்டார். அதனால நப்பினை அவங்க கூட்டத்தில் சேர்த்துப்பாங்க. அவங்க இந்த மாதிரி சொல்லு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எல்லாரும் கோரஸா அந்த மாதிரி சொல்லுவாங்க கண்ணனை. அதுக்கப்புறம் வந்துட்டு he will just கண்ணை கொஞ்சம் லைட்டா திறக்கிற மாதிரி, ஐயோ திறந்துடாதீங்க இங்க உடனே, ஐயா தாமரை கண் அழகா, வேண்டாம் நீ திறந்துடாதப்பா அப்படின்னு. திறந்த நீ தானமா திறக்கணும்னு சொன்ன, ரொம்ப அழகா இருக்க, வேண்டாம் அப்படியே விட்டுரு நீ. அதுக்கப்புறம் வந்து சரி இப்போ எழுந்து வந்து நீ எங்க கூட பேசணும் இல்ல, சரி அப்படியே உன்
பாதங்கள் கீழே பற்றக்கூடாது. அந்த அளவுக்கு வந்துட்டு you have to have that. You see what I am saying? அதுக்கப்புறம் சொல்றான், பாதம் கீழே பற்றக்கூடாதுன்னா 5 லட்சம் பேர் வந்திருக்கோம், கையை கோத்துக்கிறோம், நீ கையில இறங்கி நடந்து வரியா சபைக்கு சிங்க நடை போட்டுக்கிட்டு? அப்போ கண்ணன் கீழே கையை எங்க வைக்கிறாரு? இவங்க கையில வச்சு நடந்து போறாரு. அதுதான் வேணுமா? அந்த அளவுக்கு man, you gotta be just like you see, மாணிக்கவாசனார் வந்துட்டு வர்றாரு, அவருடைய சிலம்போடு எனக்கு கேட்க சிலிர்க்கணும் அப்படியே உடம்பு வந்து சிலிர்க்கணும். அவருடைய பாதத்தை பார்த்தா man, you gotta சிலிர்க்கணும் அப்படியே. You gotta just you, it makes you crazy. நேத்துக்கு சிக்கல்ஸ் நம்ம இவரு முருகப்பெருமான பார்த்துட்டு எனக்கு எவ்வளவு தெரியுமா, அந்த படத்துல எவ்வளவு நேரம் பார்த்தேன். அந்த பாட்டு வந்து 3 நாளா நீங்கரிச்சுக்கிட்டே இருக்கு, சிங்கார வேலை. ஓகே, அது ஐ எக்ஸ்பிளைன் டு யூ. அந்த வேர்வை வந்து நேச்சுரலா வரக்கூடியது அவருக்கு. சிக்கல் சிங்கார வேலை. ஓகே, அது வந்து க்ளோஸ் அப்ல அவ்வளோ பெர்ஃபெக்ஷன். இன்னொன்னு, உங்க வீட்ல வந்துட்டு இது நடந்தது வந்துட்டு அந்த இது போட்டிருக்கீங்களா, வெட்டிங் இது மைக் நீங்க போட்டிருந்தீங்களா, அது மேல ஒரு படம் இருந்தது தெரியுமா? ஒரு பெரிய ஒரு லேடி வந்து நின்றுப்பாங்க, ஒரு ஆர்ட் பிக்சர் இருப்பாங்க. அதுல நான் என்ன தெரியுமா பார்த்தேன்? அந்த சேம் ஆர்ட் பிக்சர் when I see it, முருகப்பெருமானோட gigantic வேலோட நிக்கிறாரு அவரு. அந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அந்த படம் எனக்கு தெரியல. அவன் ஃபர்ஸ்ட் அந்த பார்த்துட்டு ஓ அவர் நின்ன அந்த ராஜ நடை, அந்த 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 அழகு அங்க நிக்கிறது, அதை பார்த்தா எப்படி இருக்கும்? ஜஸ்ட் ஐ cannot. அதுதான் நான் சொல்றேன், உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். கண்ணனையே முருகனா பாக்குறேன், முருகனையே கண்ணனா பாக்குறேன், சிவபெருமானே கண்ணனா பாக்குறேன். எல்லாமே ஒன்னாவே தெரியுது, எல்லாமே பகவானாவே தெரியும். That is the state we have to be. In that state, that is called immaculate state. Immaculate means to the perfection, to the core where you cannot distinguish. உங்களால வந்துட்டு இது அதுன்னு பிரிக்க முடிஞ்சதுனாலே இது அதுன்னா அது இது ஆகுது. எப்ப நீ இது அது அப்படின்னு பிரிச்சிட்டியோ அப்ப நீ வந்துட்டு உன்னையே நான் அவனையும் வேற வேற மாதிரி பாக்குறேன்னு அர்த்தம் இல்லையே. 2 கண்ணு எப்படி வேற ஆகும்? 2 கண்ணு ஒன்னா பர்சீவ் பண்ணாதான் அதை பார்க்கறது வந்து படமா தெரியுது உள்ள. அந்த மாதிரி பார்க்கறதுல கூட அந்த அளவு வந்துட்டு you have to be anywhere, anything you see முருகப்பெருமானா தெரியணும், சிவபெருமானா தெரியணும், or whatever you feel பகவான் you have to feel. இதுதான் சரணாகதி தத்துவத்தின் bottom line. When you get to that level, அதனாலதான் they say that anything and everybody they call it Muruga, they say Muruga, extreme to the core. Anything, I don't want to utter any other word other than Muruga. Kanna, Krishna, Govinda, Narasimha, anything, right? Other than that, because அந்த word சொல்லும்போது அவரோட முகம்தான் சிக்கல் சிங்கார வேணும் முகம் வந்து இப்ப நினைச்சாங்க. right now I see it right there. அவ்வளவு அழகு, அவ்வளவு பேரழகு, வார்த்தையால சொல்ல முடியுமா? எவ்வளவு அழகு! அந்த ஒவ்வொன்றும் நான் ரசிச்சது. I don't know, I can go and take days to explain. அந்த கருப்பு பொட்டு வச்சு அதுக்கப்புறம் மேல everything I just like drink. அதே மாதிரி இங்க வந்துட்டு இது நடக்குது. நம்ம பங்குனி உத்திரமே பெருமாளுடைய அலங்காரம் பார்க்கணுமே. கம்பராமாயணத்துல கம்பர் ஒரு பாடல் பாடியிருப்பார், அது இவங்க சொல்லியிருக்கேன், பாட்டெல்லாம் இவங்க கண்டுபிடிச்சு பாடினா ராமநாமமே இருந்துச்சு. அது வந்து உடைக்கணும் வேணாம். So we'll see if she can get it. Okay, so we'll go and get going. That's the bottom line. So Atmarama Guru does Kriya and extinguishes all. Afterwards he resides in the Paravastha of Kriya and the self merges with the Supreme Self and becomes one. Do anybody feel time is going slow today? Right? It's 8:30 only, but it feels long. But it is 8:30 only. It's so different. He resides in the Paravastha of Kriya and the self merges with the Supreme Self and becomes one. Then all speech is like
pearls, serene and priceless. இங்க இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு வச்சுக்கேன். That is then all speech is like pearls. Serene means அந்த ஒரு லேக்ல வந்து கண்ணாடி மாதிரி லேக்ல கீழே அடித்தளத்துல என்ன இருக்கோ அதுக்கு பேர் serene. ஏதோ ஒரு லேக்குக்கு போறீங்க நீங்க, அந்த லேக்ல வந்து சரணமே இல்லை வச்சுங்களேன், கீழே அடியில இருக்கிறதே நீங்க பார்க்க முடியும்னா அதுக்கு பேர் serene. பேர்லன்னா உங்களுக்கு தெரியும், முத்து இல்லையா? ஸோ serene and priceless அந்த மாதிரி வர ஆரம்பிச்சு. வார்த்தைகள் வர்ற வார்த்தைகள் உங்ககிட்ட இருந்து வர்ற வார்த்தைகள் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. Then the infinity of Brahman is known and one is unable to find its end. ராம் கோபால் மசுந்தர் 40 வருஷம் பண்றாரு. Are you satisfied? விளையாட்டா இருக்கா? அந்த எறும்பு சொன்னாரு 8 நாள், அந்த மாதிரி தான். எவ்வளவு எண்டு கிடையாது அவருக்கு, தொடக்கம் கிடையாது, எண்டு கிடையாது. Think about it that you can see the whole, I mean there is no time, right? அது ஒரு ரகசியம் சொல்றேன், but again this has to be told. இன்னிக்கும் right now there are 400-500 years old yogis sitting in India. 400-500 வருஷமா, believe me, they are there now. Okay, you know why? It's the ultimate part. திருப்பி போலாமா அதுக்கு? நேற்றுக்கு முந்தானதுக்கு தான் எக்ஸாம் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணு? ஓகே, இப்போ ஒரு புதுசா ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம். சூப்பர் டேஸ்ட், சூப்பர் ஃப்ளேவர். ஓகே, சூப்பர் டேஸ்ட், சூப்பர் ஃப்ளேவர். ஆனா அதே ஸ்வீட் அடுத்து நல்ல நிறைய கொடுத்துட்டாங்க உங்களுக்கு, அதே ஸ்வீட் திருப்பி சாப்பிட சொன்னாங்க. மேபி யூ கேன் ட்ரை. சூப்பரா இருக்கிறாங்க, ரெண்டாவது மூணாவது திருப்பி சாப்பிடுன்றாங்க. அவன் திகட்ட மாட்டான். நீங்க பேசிட்டு இருக்கீங்கல்ல, அப்படி இருக்கும்போது கூட அவங்களால அந்த நிலைக்கு போக முடியுது. No, that is why I am saying that it does not matter. Himaya has gone. So filter பண்ண முடியுது. You can. That is what Saranagati Tattva. When you get into, this is the purity of Saranagati Tattva. You can anywhere, anyhow, does not matter. Believe in Gurudev. அவர் கொடுத்ததுல பொய் எதுவுமே இல்லை, மெய் தவிர்த்து பொய்யே கிடையாதுங்க. அவர் வந்து கொடுத்துட்டு போனது, if you believe it, you are going to get it. அவ்வளோ சிம்பிள். 3 நிமிஷம் 5 நிமிஷம் மேல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டேன். 3 நிமிஷம் எடுத்துட்டேன், அவ்வளவுதான். ரைட், 3 minutes. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தப்பா பண்ணாங்க, வரல, சிங்க்ரனைஸ் ஆகல. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணேன், சிங்க்ரனைஸ் ஆகும். ஆனா ரகசியம்னு சொல்லிட்டு சொன்னேன். சோ ரகசியம் வந்து தெரிஞ்சிச்சு. This will bring stillness அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படியே வந்து அவங்க வந்துட்டு கண்ணீர் ஃபுல்லா தண்ணி, என்னமோ பண்ணுது, இது ஒண்ணும் புரியல. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் early, பட் அவங்க வந்துட்டு அந்த ஆசை, மீன் பகவான் மேல ரொம்ப பிரியத்தம் ஜாஸ்தி. ஸோ அந்த பிரியத்துக்கு வந்துட்டு பகவான் வந்து குருதேவ் வந்துட்டு சரி அவங்களுக்கு வந்து ஒண்ணு கூட நீ will see அப்படின்னாரு. ஸோ அவர் சொல்ல நம்ம சொன்னோம். ஸோ தட் இஸ் த வே இட் ஒர்க்ஸ். பட் அகைன் அது 34 வந்துட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் we are going towards 400 years 500 years. அது வந்துட்டு அந்த 400-500 இயர்ஸ்ல வந்து இருக்கிறவங்க ஏன் இருக்காங்க அப்படின்றது வந்து சொல்ல வந்தப்போ, இப்ப இந்த ஸ்வீட் சொன்னேன்ல, இந்த 3 ஸ்வீட்
வந்துட்டு திகட்டுருச்சு. திகட்ட மாட்டாரு. இல்ல, இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, அவர் திகட்ட மாட்டாரு. அந்த திகட்டாத ஒரு பொருளை வந்துட்டு இந்த உடம்பு மூலமா தான் அனுபவிக்க முடியும். அதாவது எப்படின்னா, இந்த உடம்பு இல்லாம அது வந்துட்டு இனிக்காது, கசக்காது, பிடிக்காது. பகவான் ஓகே, இந்த உடம்பு இல்லைன்னா, ஓகே, இந்த உடம்பு இருந்தாலொழிய இந்த உடம்புலதான் நீங்க வந்து லயித்த அந்த பேரின்ப லயிப்பு. நீங்க பாத்தீங்களா, அழுகாங்க குழந்தை மாதிரி ஆனாங்கல்ல, அந்த லயிப்பு, அந்த பேரானந்த லயிப்பு வந்துட்டு இந்த உடம்பின் மூலமா மட்டும்தான் கிடைக்கும். அதனாலதான் அவர் 16 மணி நேரம் 18 மணி நேரம் போறாரு. ஏன்னா அவருக்கு வந்து அது பத்தாது. அது 18 மணி நேரம் முடிஞ்சிச்சா, எப்போ நெக்ஸ்ட் திருப்பி கிளம்பலாம், புரியுதா? நமக்கு வேலைக்கு போகணுமே நாளைக்கு. அவர் வந்து பண்ணுவாரா வேலை? பண்ணுவாரா? அவர் வந்து வேலை பண்ணுவாரா? ஷூரா பண்ணுவாரா? அதான் வேணும். ஸ்கூல்ல தூங்க வைக்கிறப்ப I want to think about the God. அவ்வளவுதான், அதுதான் தேவை. But sometimes I can do, sometimes they can work that time also. So I'm distracted. அது வேண்டான்ற anything everything பகவானே பா. சரி, நான் வந்து கடவுளை தூங்க வைக்கிறேன், தூங்குது. Yes, you are doing that. Yes, you are. ஆக இந்த 400-500 வருஷமா இருக்க சித்தர் பெருமாள் யோகிகள் வந்துட்டு ஏன்னா அந்த ஸ்வீட் வந்துட்டு அவங்க வந்துட்டு அனுபவிச்சுட்டே இருக்கணும். If they decide they can go, they can exit out. பரம்புரு எல்லாம் வந்துட்டு exit out, right? பரம்புரு என்றால் exit out. ஏன் இந்த 400-500 வயதுல இருக்கிற அந்த யோகிஸ் வந்துட்டு still want to be in the host. Remember this, the word host, because அந்த சுற்று வட்டாரத்துல இருக்கிற ஒரு 500 மைல் ரேடியஸ் இருக்கு. இது நான் பேசுறப்பா அகைன் இங்க இருந்து தான் வந்துருக்கு. 500 மைல் ரேடியஸ்க்கு இட் இம்பாக்ட்ஸ். But that is not a desire. அது வந்து டிசைன் ஆகாது. அவங்க வந்து 400 years 500 years வந்து that can still be a desire. அது சொல்றாங்க அவங்க. அது என்னன்னா, அதாவது கிரேவிங் எப்படி தெரியுமா? இப்ப சொன்னேன் இந்த ஆழ்வார்கள்லாம் எழுது கிரேவிங், அதாவது வந்துட்டு அந்த முட்டையை சாப்பிடணுன்ற மாதிரி கண்ணனை சாப்பிடணும்பா, சாப்பிட்டுட்டே இருக்கணும்பா, சாப்பிட்டுட்டே இருக்கணும். அவன் சாப்பிட்டுட்டே அந்த நாராயணனை அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கணும். அந்த வெறி அந்த முன்ஜென்மத்துல இருந்தது. வந்த பிறகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனஸ் டைம் கொடுக்கல, அப்படியே இருந்துட்டு அனுபவிச்சுட்டு வரேன். ஏன்னா போன எஸ் you are going to exit out, okay, and you are going to go in astral, you'll be with Bhagavan. That is different. But இந்த உடம்பு மூலமா யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். இப்போ நீங்க பழனியில போனீங்கன்னா அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து அருணாச்சலேஸ்வரர் போனீங்கன்னா அங்கேயே இருக்காங்க. பாம்பாட்டி சித்தர் மருதமலைக்கு வந்துட்டு அந்த பக்கத்துல வந்துட்டு இவருக்கு என்ன தெரியுமா, இவர் வந்துட்டு பாம்பாட்டி சித்தர், பட் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஸ்னேக் சார்மர், பயங்கர ஸ்னேக் சார்மர். ஓகே, அவருக்கும் கடவுள் எல்லாம் அவ்வளோ ஏதோ பண்ணுவாரு. he doesn't have any big இது. ஆனா ஊர்ல சொல்லிட்டாங்க, பார்ப்பா மலையில வந்துட்டு ஒரு நாகப்பாம்பு இருக்கு, அதுக்கு வந்துட்டு இது இருக்கு, அந்த டைமண்ட் நாக இது இருக்கு, அது நைட்ல அதை வச்சுட்டு அது வந்துட்டு இறக்க விடும், அதெல்லாம் சான்ஸே கிடையாது, நல்லா முடியாது, நீ சும்மா பேசிக்கிற அப்படின்னா உசுப்பி விட்டு தலைவர் போயிருக்காரு மேல தனியா. மேல போனா திடீர்னு பயங்கரமா சிரிக்கிற சத்தம் கேட்குது. இவர் வந்து ரொம்ப சீரியஸா தெரிஞ்சுக்கிறாரு. ஏதோ வெளிச்சம் தெரியுது அப்படின்னு பாக்குறாரு, சிரிப்பு ஒலி கேக்குது. என்னடா இங்க இப்படி சிரிப்பு ஒலி கேக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்.
who is been there for a long time. சட்டை முனி சித்தர், அவர் பேரு சட்டை முனி சித்தர் நினைக்கிறேன். அவர் வந்துட்டு வர்றாரு, சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, என்னத்தை தேடுற நீ, என்னத்தை தேடிட்டு வந்தீங்க, why you are laughing like this? நான் வந்து இங்க அந்த வைரத்தை தேடிட்டு வந்திருக்கேன், இந்த நாகை இதை தேடிட்டு வந்திருக்கேன்னு. அது உனக்குள்ளேயே இருக்குது, அதை வச்சுட்டு நீ ஏன் வெளியில போய் தேடிட்டு இருக்க? எனக்குள்ள இருக்கா அந்த இன்னோசன்ஸ், அந்த அக்செப்டன்ஸ் எனக்குள்ள இருக்கா. ஆமா, உனக்குள்ளேயும் இருக்கு அந்த நாகம். கத்து கொடுப்பீங்களா? அதுக்கோசம் தான் நின்றுட்டு இருக்கேங்க, வா வந்து உட்கார்ந்தோன்னா அருணாச்சலேஸ்வரர் வந்து இங்க உட்கார்ந்து எவ்வளோ கிட்டத்தட்ட உனக்கோசரம் அவர் வந்து 600 years யோசிப்பார். He is still there. He comes. He came for you. Can you believe it? கண்ணிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி வருதா இருக்குது, எப்பயாவது வர மாட்டேங்குது, கரைய மாட்டேங்குதாங்க. அப்பேற்பட்ட மகான் கண்ணால நீ பார்த்திருக்க, வர மாட்டேங்குது. You see, அது நம்ம கதையில சொல்லிட்டு இருக்கோம், அவர் பாட்டு தான் பாடுறோம். but you just need to feel that, feel it. He came for you. You realized it, you felt it, like her. That moment, why it is not making you to melt like an ice cream? ஏன் அவர் வரணும்? Right? சும்மா இது சொல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, 12 வருஷம் அதுக்கப்புறம் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு தெரியுது. வந்து கேட்பாங்க, அப்ப யார் சமைக்கிறது, யார் சாப்பாடு கொடுக்கறது, நீ ஏன் அதை பத்தி ஒரி பண்ணிக்க? ஃபர்ஸ்ட் நீ வந்து உனக்கு வந்துட்டு நாராயணன் தான் வேணும், அது பாட்டு நடக்குது. உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? ஃபர்ஸ்ட் நீ சரணாகதித்துவம் வா, அதுக்கப்புறம் நடக்கிறது தானா நடக்கும். நீ ஏன் என்னாலதான் நடந்துகிட்டு இருக்குன்ற அகங்காரம் இருக்கிற வரைக்கும் அது வந்துட்டு விடாது கருத்து. So that is what that 500 years, and they have the radius of 500 miles radius to impact the people around it, to give that vibration and sensation that they will go. Literally வந்துட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த நேர்ந்து விட்ட கோழி மாதிரி சொல்லியிருப்பாங்க இருக்கிறவங்கலாம், பக்தியிலே இருப்பாங்க. உங்களுக்கே தெரியாது ஏன் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இவங்க ஓவர் பக்தியா இருக்கிற மாதிரி பட் யூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூ ஹேவ் டு டேக் இட். இப்போ நீங்க அயோத்தியெல்லாம் எடுத்து பாருங்க, நார்த் இந்தியாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பக்தியின் உச்சத்தில் இருப்பாங்க எல்லாரும். என் டீம்ல ஒருத்தர் இருக்காரு, அவன் பேர் மகேஷ். ஓகே, என்னடா நீ சிவகத்திரி எங்கேயும் போல அப்படின்னு ஒரு வாரம் லீவ் போட்டான். திடீர்னு ஃபுல்லா போய் காசிலேயே அங்கேயும் போயிட்டு போட்டோ ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்துட்டு வீடியோ பக்தினா you just cannot measure and all them. ஏன்னா அங்க இருக்காங்க, புரியுதா? அந்த 500 mile radius நார்த் இந்தியால ஹெவி, சவுத்லயே இருக்காங்க. பட் இட் ஹாஸ் ரெடியூஸ்ட் phenomenon. நிறைய பேர் வந்து சரிப்பா நம்ம இருந்த வரைக்கும் பண்ணிட்டோம், இப்போதைக்கு இருக்காங்க. There are still there. Southla we are still having it. Lots of siddhas are there. Yogis are there who is past 200-300 years now. They are all still there, and that is the reason that pulsation and that thing is going on, and it is increasing right now. So anyway, we are coming up almost. Yes. 35 heaven, earth and the underworld. That is the petal pada. So அந்த 35 Kabir is saying, keep mind on the name of Rama in this way, like a fish in water. Just as a fish dies from being without water, even for a few minutes. Yo, இவ்வளோ நேரம் சொல்றாரு பார், அப்படியே அதெல்லாம் சொல்றாரு. கபீர் சொல்கிறான், keep mind on the name of Rama in this way. ராமபிரான் நீ மனசுல எப்படி வச்சுக்கணும் தெரியுமா? வச்சுக்கணுமா? Like a fish in water. அப்படின்னா like a fish in water, just as a fish dies from being without water even for a few moments. அந்த fish நீ வாட்டர்ல இருந்து எடுத்துட்டேன்னா அது எப்படி துடிச்சு செத்து போதோ அந்த மாதிரி நீ மூச்சு விட்டுட்டு இருக்கேன்னு. ஹரியை நினைச்சா மூச்சு விட்டேன், முருகப்பெருமான நினைச்சா மூச்சு விட்டேன், நமச்சிவாயத்தை நினைச்சா மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ஏக்கம், அந்த தாக்கம், அந்த பசி வரக்கூடாது.
பசி தாகம் எதுவுமே எனக்கு முருகப்பெருமாள் இருந்தா போதும், எனக்கு கண்ணபிரான் இருந்தா போதும், நாராயணன் இருந்தா போதும். அந்த நிலை பித்து, எக்ஸ்ட்ரீம் பித்து. ஓகே, எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க புட்டகேசிவன் போயிடுச்சு ட்ரெயின் அப்படின்னு. பட் அவங்க சொல்றவங்க சொல்லிட்டு போவாங்க, ரைட்டா? நமக்கு வந்துட்டு மற்றவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்காம, மற்றவங்களுக்கு வந்து சிரமம் கொடுக்காம வந்துட்டு பண்ணணும்ன்றது நம்ம குறிக்கோள். அதாவது நம்ம பரம்புரு சென்றாலும் ஒர்க் பண்ணிக்கிட்டே பண்ணுவாங்க, அந்த பாதையில நம்ம போறோம். நம்ம வந்துட்டு அந்த இவங்க மாதிரி எல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமா we are not going to go, like leave the family and go away, அந்த மாதிரி நம்ம பண்ண போறது. அந்த மாதிரி வேண்டாம். நமக்கு வந்து பர்பஸ் இஸ் வெரி கிளியர். நீ ஃபேமிலியில இருக்கணும், பகவானோட வந்து நீ அடைய முடியும், நீ ப்ரூவ் பண்ணி காட்டணும். அந்த மாதிரி வந்துட்டு இது வந்துட்டு என்டையர் அமெரிக்கா பண்ணணும். அவர் வந்துட்டு எப்போ பண்ணிட்டு போயிட்டார், அதை வந்து திருப்பி நம்ம வந்து ரீஇக்னைட் பண்ணி விடுற மாதிரி தான் நம்ம. அவர் எல்லா ஊருக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு, நம்ம ஒண்ணுமே பண்ணல. ஜஸ்ட் கீழ்குள்ள மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். That's all we are doing it. But how efficiently we are doing it என்றது வந்துட்டு how much it is going to spread across the basements of America or the world. It should be free, it should be accessible by anyone at any demand. It should be free always. No cost should be associated, no money can be attached to it. So let it be like this. அப்படிங்கறத இது ஒரு way of showing you the Bhagavan, right? So simple way, be in the business, do what you are doing and then continue. Kabir remained merged in Brahman in that way, like the way a fish is in water. The fish dies from being out of water even for a few moments. This means upon remaining as merged in Brahman and being Brahman, whatever you are seeing is verily all Brahman. If that person's mind leaves Brahman and even for a few moments goes in other directions, immediately there is death. ஒரு சனம் வந்துட்டு அந்த பிரம்மத்தை விட்டு நம்ம போனாலும் immediately there is a death, meaning I have to stop it. So அந்த அளவுக்கு மனம் வந்துட்டு ஐயோ இன்னும் பார்க்கலையா, இன்னும் அனுபவிக்கலையே கண்ணனை, இன்னும் நாராயணனை பார்க்கல, எப்படிப்பா நாள் போயிடுச்சு, நேற்றுக்கு போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, இப்ப நீ முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஆஹா என்ன கண்டோம், யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங். ஸ்வீட் சொன்னேன் தூசு வருமா, ஏதாவது இங்க இருக்கிறத வச்சு நீ சாட்டிஸ்ஃபை பண்ணி காமிச்சிட முடியுமா? அதுக்கு இவங்க அடைஞ்சத கேன் எனிதிங் கம். அவங்க ஏதாவது இலை போட்டு ஏதாவது கொடுத்தோம்னா, இல்ல அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு $100,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்தை கொடுத்தேன்னா கொடுத்தாரா? தலையில இங்கதான் வந்தது, பட் still not it is coming, but the point is very clear. ஏன்னா அதெல்லாம் அவங்க தான் பண்றாரு, அது வந்துட்டு gone grained. அந்த மாதிரி வந்துருச்சுன்னா எனக்கு என்னையே நான் தண்டிச்சுப்பேன், அந்த மாதிரி சொல்லிடக்கூடாது. அது இங்க இருந்து வரல, நீங்க என்ன சொன்னாலும் அவரை தான் குறிக்குது. அதெல்லாம் வேணாம் எனக்கு, அது நான் இல்ல, இது மத்தி, இது வந்து மண், இது வந்து ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஏன்னா அது ஏன் நம்ம இந்த மாதிரி சொல்லிக்கிறோம்னா, ஒரு சனத்திலே அந்த அகங்காரம் வந்துடக்கூடாது. எனி பார்ட் ஆஃப் த வே இது என்னால நடந்ததுன்னு வந்துருச்சுன்னா வச்சிருவாங்க. ரைட்டுப்பா, ஏன்னா நீ தகுதி இல்லாதவன் ஆயிடுங்க அப்புறம், ரைட்? யூ ஆர் நாட் எலிஜிபிள் அட் ஆல். இட் இஸ் நாட் யூ டூயிங் இட். இப்போ பிரீத் பண்றது உட்கார வச்சிருக்கிறது யாரு? எம்பெருமானா? அவர் உட்கார வச்சிருக்காரு, அவர் கேட்க வச்சிருக்காரு. ஏன் அத்தனை பிறப்பு எடுத்துட்டு வந்திருக்கோம், இங்க உட்காந்துட்டு இப்ப இதை கேட்கிறோம், சலிச்சிட்டோம், இந்த ஆத்மா சலிச்சிருச்சு, போதும் 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 அப்படின்னு சலிச்சதுனால இங்க உட்காந்துட்டு இதை கேட்டுட்டு இருக்கீங்க. இல்லைன்னு கேட்பாங்களா? யாராவது கேட்பாங்களா? இத உட்காந்துட்டு சொல்றதையே சொல்லிட்டு இருக்காரு, இவரு சொல்ல மேட்டரையே சொல்லிட்டு இருக்காரு, மாறவும் மாட்டேங்குது, ஒரே மேட்டர் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ரைட்? ஸோ anyway, so அதான் வந்து சொல்லிருக்கேன், if that person's mind leaves Brahman and even for a few moments goes in other directions, immediately there is death, meaning when one leaves the intoxication that happens from being locked in Brahman, that divine kind of bliss of intoxication is no longer there.
He does not find that kind of bliss by ingesting liquor and taking. என்னையா இது முன்னாடி சொன்னது அப்படியே வர மாதிரி இருக்குது. இல்லை இப்போதான் ஏதாவது போட்டா அது அப்படியே வருது அங்கே. ஸோ bliss of by ingesting liquor and taking hashish, meaning ganja. Okay, and such which are the opposite of divine bliss. There is death within just a few days. அதனால இது வந்து சொல்றாரு. நான் வரேன் உங்களுக்கு 35 வந்துடுறேன். Kabir do kriya in this way, like sound and the deer. அப்படின்னா இந்த like 43 like the way the deer die while listening to the sound, yet do not stop listening to the sound. In that same way, even if prana comes up to the throat, or if life is at the throat, do not abandon kriya. என்ன தெரியுமா சொல்றாரு? இறக்க போறேன்றது கடைசி சனத்துல தெரிஞ்சிடும். ஓகே, யூ வில் நோ இட். ஓகே, பட் அப்பவும் நான் கடவுளை பார்க்கல அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்ல வச்சுக்கோங்க. டோன்ட் லெட் இட் கோ. அப்பவும் நான் கிரியா என்ன வேணா ஆகட்டும், ஐ வில் டு மை கிரியா. அந்த அளவுக்கு ஃபெய்த், அந்த அளவுக்கு வெறி, அந்த அளவுக்கு வந்துட்டு டிசையர்லெஸ் டிசையர். அந்த கிரியாவின் மீது உள்ள நம்பிக்கை யார் கொடுத்தது? கிருஷ்ண பகவான். ரைட், ஃப்ரம் பகவான் இட் ஹஸ் கம். Origin to origin to origin, right? It has come and it has proven. You saw it, you see it, it worked. You see it, Namachivaya 2 building, people, she cannot scream like that and all. You saw it. Not one proof, not two proof. How many proof else you need? இன்னும் என்ன மாத்தணும் நம்மள? Nothing else. நீ சொல்லிட்டு அவன் வந்துட்டு எப்போ பதனா பிரவச்சனம் தான் கேட்டுட்டு இருப்பேன். டைம் கிடைச்சதுன்னா எனக்கு வந்து பகவானோட ஓசை தான் கேட்கணும். அதாவது சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு நீங்க என்ன எது நீங்க எது போட்டுனாலும் ஒன்றும் இல்லை. வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், கீழே வந்துட்டு இருக்கேன், எங்கேயோ இருந்து வந்துட்டு ஒரு மியூசிக் கேட்குது. அது எனக்கு வந்து முருகனோட சாங் தான் வருது. இல்லை வந்துட்டு யசோதா சாங் எனக்கு வரும், இல்லை கண்ணன் சாங் வரும். இந்த 2 தடவை ஒன்று வரும். ஆனால் அந்த முருகன் சாங் வரும். கிட்ட வந்து அது மெக்சிகன் சாங் போயிட்டு இருக்கு. அவன் வந்துட்டு இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது முருகா 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 அப்படியே முருகா 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 சூப்பர் சாங் கேட்டுட்டு இருக்கேன். முருகா முருகா உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெட்டலையும் எல்லாம் கண்ணனே நிலை வந்துருச்சுன்னா அந்த மாதிரி தான் கேட்கும். அதைத்தான் வந்துட்டு இதையும் இங்கேயும் சொல்றாங்க. ஈவன் இன் டெத் பெட்ல உனக்கு லாஸ்ட் மொமெண்ட் உனக்கு கிடைக்கல, இந்த பிறப்புல இல்லைன்னா விட்டுறாத. அதுதான் மனசு அங்க இல்ல இருக்காதுன்னு சொல்றாங்கல்ல. இருக்காதுன்னு யார் சொல்றா? அந்த மாதிரி மனசு இருக்காது. அதனால அந்த நினைப்பை இப்பவே தள்ளிடு. பகவான் சொல்றாரு இருக்கும். நீங்க நம்புவீங்களா? நம்புறேன். அதோட அப்படியே நின்னுடணும். ஓகே, நீங்க நம்புறீங்கல்ல? அதே தான் ஆனந்துக்கு போன வாரம் சொன்னேன். அவர் சொன்னார் வீட்டுல வரமாட்டேங்குது, இந்த வாரம் வரும். நான் சொல்லல, வரும், வந்துருச்சு. See, if I am not saying இந்த பிரெயின்ல இருந்து இங்க இருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டேனா, வார்த்தைகள் இங்க இருந்து வரல, இங்க இருந்து வந்தாதான் மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கிறதா அர்த்தம். இங்க இருந்து பேசுறது எல்லாமே இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இப்ப சொல்றோம், நீங்க என்ன சொல்றீங்களோ, மனம் இருக்காதுன்னு சொல்றீங்களா? இருக்கும். நீங்க பகவானோட ஒன்றி இருப்பீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுதான் நடக்கும். நீங்க அந்த இதுல இருந்து மாறவே நடக்குமா நடக்காதான் விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. மாறல, நடக்கும்னு அவர் சொல்லிட்டாரு. அப்ப நடந்தே தீரணும். So do not abandon that. 46. Kabir, everything stops in the par avastha of kriya, because when there is one, nothing separate remains. Automatically everything has stopped. The body goes, thus the mind goes. Mind goes, thus wealth goes. Because if there is no mind, who is there to save wealth? When the body becomes still, the mind becomes still. If the mind becomes still, who is there to crave wealth? யார் அங்க வந்து புலம்ப போறா? என் வீடு, என் மக்கள், என் நாயி, யார் புலம்ப போறா? மனமே இல்ல. மனம் தானே வந்து இது என்னோடது என்னோடது. மனம் இல்ல. எப்போ உட்கார்ந்துட்டு சுத்திக்கிட்டு இருந்தது, அப்ப எங்க போச்சு அந்த மனம்?
அப்ப யாரு அவங்க? யாரு? யாருமே இல்லை. அங்க யாருமே இல்லை. You see, அந்த யாருமே இல்லாத நிலையினாலதானே வந்துட்டு எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை. I am connected now to Bhagavan. He is all. He is everything. That's simple. அதான் வந்து அந்த எல்லாம் வந்து சொல்றாங்க. And the body becomes still, the mind becomes still. If the mind becomes still, who is there to crave wealth? When all that is moving becomes still, then samsara becomes still. The name of moving things is samsara. அர்த்தம் பாருங்க குமாரா. சம்சாரா அப்படின்னா என்னது? மூவிங் திங்ஸ். சலனம் அப்படின்னா சம்சாரம். சலனம் சம்சாரம். சலனம் இருக்குன்னா சம்சாரம். It is not husband and wife. Any salanam is samsara. சம்சாரம் வேற சம்சாரம் வேற. Samsara, anything you are having a relationship with No, that's okay. That's clarifying. That's okay. He needs to be getting resurrected all his previous memories. So வந்துட்டு இருக்கு அவருக்கு. ஆனா அவர் போற வேகம், I'm telling you, வேகம் வேற அவரோடது. அவர் ரொம்ப சீக்கிரம் போறாரு. Just telling you, just gearing up, warming up. So he's fine. He's fine. He's all set. இன்னும் பிரச்சனை இல்லை. He's all set. As long as முருக பெருமான் அடியில கீழே வந்துட்டார்ல இப்போ, he will make sure he gets there. So you don't have no more going back. அது எப்பேற்பட்ட வரம் வாங்கிட்டு வந்திருக்காரு. போன ஜென்மத்துல பழனியில இருந்ததுன்னு சொன்னது இல்லாம, இந்த ஜென்மத்துல வந்துட்டு இவர் வந்துட்டு இப்படியெல்லாம் இருந்து கடைசி ஜென்மத்துல நான் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இவருக்கு ஒரு சோதனை வருது. அதையும் அவர் நிவர்த்தி பண்றாரு. நீ என்ன நம்பிட்டல்ல, இப்ப நானே உனக்கு மகனா வந்துடுறேன். மாத்திட்டார். It is a twist. It's a life turning point. I don't know how much you believe it. நான் வந்துட்டு இப்ப லிட்டரலி உங்க வீட்டுல முருகன் இருக்காரு. I don't know how much you believe it. மகனாக உங்க வீட்டுல இருக்காரு. The belief has to be so much that you have to just believe it. It is true. It is the truth. ஷாப்பிங் பண்ணும்போது வந்துச்சு. Yeah, you ஐயா எங்க பெரியவர் ஆயிடுறாரு. அவர் வீட்டுக்கு பெரிய மூத்தவர் ஆயிடுறாரு. பொண்ணுக்கு வாங்கலாம் அவருக்கு. பின்ன அவர் என்னது? Exactly. Yes, that's what we need to get. அந்த எண்ணம் மட்டும் வந்துருச்சுன்னா அதுதான் அவர் கொடுத்தாரு. அவர் என்ன கொடுக்குறாரு? அவர் மகனாக வந்துட்டார். With that I am fulfilling your final desire also. உங்களுக்கு வேண எல்லாமே நான் கொடுத்துட்டேன் இந்த வாட்டி. வீடு பங்களா கேட்ட, மனைவி கேட்ட, மக்கள் கேட்ட, காசு பணம் கேட்ட, எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு கையை காமிக்கிட்டு இருக்கு. எல்லாம் கொடுத்துட்டேன் கையை காமிச்சிருக்கார். வா அப்படிங்கிறார். Put your hand right here. You're done. இருக்கே நிரூபிச்சிட்டார்ல அன்னைக்கு காலையில அந்த விசேஷம் நடந்துச்சு. அதான் ஒரு இதுல ஒரு அதெல்லாம் வந்துட்டு இமேஜினேஷன்ல கூட வராது. அதெல்லாம் ஜஸ்ட் இமேஜின் எல்லாம் பண்ண முடியாது உட்கார்ந்துட்டு எல்லாம். You see that how it happened. That is what. So the stillness and the name of moving things is samsara. This means one gets the stillness, that Brahman. In the Paravasa of Kriya, the one who did not get the stillness went on traveling 8,400,000 rooms. என்னடா இது போட்டு விட்டாருங்க. The one who did not get the stillness, இது ரெட் ஹைலைட் போல்டு அசோகானந்தா, went on traveling 8,400,000 wombs. 8,400,000. ஸோ அப்படி 80 லட்சம் சொல்லிட்டாரு. அப்போ 10 லட்சம் சொல்லல. அது 80 லட்சம். லைட்டா பல்ப் வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த பல்ப் வந்த பிறகு இவன் பேச போது பாருங்க நீங்க. ஜஸ்ட் ஓகே. எனிவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு குமரன் பேசுறது. வெரி நைஸ். பெருமாள் மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கேன். பெருமாள் இப்போ எப்படி பேசிட்டு இருக்காரு? பேசினாலே அப்படியே ஆழ்வார் பாசனங்கள் அப்படி வருது பாரு. அந்த மாதிரி வரும் பாரு. You will see. It is going to come to you. It will. There is no other choice for you.
You have been signed off by Gurudev Peruman. You are written off. You are done. Same thing like for her, Narayanan has written off. Done. She is perfect soul. நம்பினார் கெடுவதில்லை 4 மறைகளின் தீர்ப்பு. So done. Okay. So this means one gets the stillness, that Brahman in the Paravasa of Kriya. The one who did not get the stillness went on traveling 8,400,000 wombs. I want to leave it there. One there. 48. Kabir, take Atmarama with Rija in Brahma. 2 Rija, meaning like a man expressing physical affection with a woman again and again, and making the woman as a full of desire as himself, and upon both becoming filled with the same feeling and becoming full of lustful desire, they lose sight and awareness of anything else. Doing Kriya in that way, the self goes to Brahman again and again, becomes filled with the Brahman feeling, and losing sight and awareness of anything else becomes Brahman. Doing this way, make Riha with the self. Do not talk with your tongue. If one does Riha with the self in that way, the 3 types of grief, affliction are destroyed. One went on seeing all the waves of the ocean of God, that which can never be forgotten. Then the human sees infinity, meaning all is Brahman happens. புரியுதா இது? கிறிஸ்டல் கிளியரா புரியுதுல்ல? அதாவது செக்ஸுக்கு வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஏங்குவோம். Like when we all married, right? Sex was something very attractive, right? வேணும்னு தோணும், right? It's a natural. இதுல ஒன்றும் மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே, எல்லாருக்குமே இது இருக்கிறது இருந்த உண்மை, right? அதுதான் அவர் சொல்றாரு. அது எப்படி அந்த ஏக்கம் உனக்கு எப்படி இருந்ததோ, அது வேணும் என்ற ஏக்கம் இருந்தது இல்ல, அதே மாதிரி பிரம்மத்தோட கலக்கணும் என்ற ஒரு அந்த பேராவல், அந்த டிசைர் எப்படி இருக்கணும்னா பிரம்மத்தோட கலக்கணும்னா பிரம்மத்தை அதை விட நீ அதாவது வர்ணிக்க முடியாத அளவுக்கு பேரின்பம் அது. இது ஜுஜபிப்பா 5 நிமிஷம். இங்க ஒரு வீடியோ அனுப்பிச்சீங்க இலங்கை மதியம் அனுப்பிச்சீங்க இல்லையா? அது உனக்கு தனியா, அது தனி ரிப்பீட் அடிக்கணும் உன்னை அதை வச்சு, அதுக்கோசம் தான் அனுப்பிச்சேன்னா அது தனி ரிப்பீட் ஒன்று. அது வந்து பொறுமையா கேட்கணும். அது ரன்னிங்ல நீ ஓடுறப்போ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உட்காந்து நீ பதுசா உட்காந்து பகவான ஈவினிங் பூஜை பண்ணுவிய, அதுக்கப்புறம் கேட்கணும், உள்ள வாங்கிக்கணும் அவன் சொல்றத. அற்புதமா இருக்கும். நான் சொல்லுவாங்க என்ன சொல்றது இல்ல அவர் சொன்னாரு தெரியல, கேட்டாச்சு. அதுக்குள்ள நான் முன்னாடி கேட்டிருக்கேன், அவரும் நிறைய இது கேட்டிருக்கேன். சூப்பரா இருக்கும். அவர் சொன்னாரு சிற்றின்பம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சிற்றின்பம் உணர்ந்தாதான் வந்து 4 பேருக்கு சொல்லிட்டாரு. அந்த இன்பம் வந்து டெம்பரரி, பிகாஸ் யூ டிபெண்ட் ஆன் சம்படி எல்ஸ் ஃபார் தி இன்பம். அப்படி இல்லாம வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணாம நீ அந்த இன்பம் அனுபவிக்கணுமா, அதுதான் பேரின்ப நிலை. அது வந்து அவர் சொல்றாரு. அது இதே மாதிரி இருக்கு. That is the one. For you especially, you see that one. It is keep coming, like it is keep telling that examples reiterated, right? For all of us to getting reiterated, right? That is what it is. Okay. So அற்புதமானது வந்து 48 49 Kabir, take Atmarama and make it one with Paramatman, separating poison and ambrosia from each other, because poison and nectar are separate. There is 2. If poison merges with ambrosia, then by the quality of ambrosia, poison becomes ambrosia. In that same way, mind's restlessness is like poison and stillness is like ambrosia. If this poison like restlessness merges with the ambrosia like stillness, Devu, you got stillness. You got ambrosia. It's not easy for anyone. Just like that. They all know it. சொன்னார்ல, நான் பாட்டு பேசிக்கிட்டு இருந்தேன், ஏதாவது கேட்குதா? அதேதான் உங்களுக்கு தான் ஆச்சு, ரைட்? எதுவுமே கேட்காது. ನೀವಿ 1 hour ಒಮ್ಮೆ ಯಾವತ್ತಲ್ರಿ ಹೋದೆ? 1 hour நீ நல்லா ஆடுறீங்க ஆக்சுவலா. நல்லா சுத்து. I was just showing, recorded. You can see it. ஜி, It is extreme. இந்த முறையில நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. இல்ல இவங்க கூட இருக்காங்களா? இருக்காங்களா? அவங்க கூட இருக்காங்க. அப்போ உங்களுக்கு
அவன் சித்தம் அதுவானால் அதுவே ஆகட்டும். அவர் வந்து என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப இவர் மட்டும் தெரிகிறாரு. நான் அவங்க இன்னும் பண்ணுறேன். அதுதான் இல்லைன்னா இப்ப இங்க இல்ல அப்படின்ற அதான் குருநாதர் கிட்ட கேக்குற மாதிரி இருக்குது. விடை கிடைக்குமா? நான் ஃபீல் பண்ணேன். நான் செட் பண்ணும்போது ஒரு மட்டும் செட் பண்ணேனே, நீங்க இருக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே ஓகே ஓகே, தட்ஸ் ஃபைன் தட்ஸ் ஃபைன். இல்ல ஐ டோன்ட் நோ ஹவ் லாங் நீங்க என்ன அவங்க ரொம்ப பண்ணுவீங்க. கிட்ட இருந்தானே இங்க தான். Okay. So she should have been there. So if this poison like restlessness merges with the, again it's man, you got it bigger than Kechari, right? Kechari எவ்வளோ கெஞ்சறேனா, I don't want to hear that. It is like this, a diamond is broken. When that diamond is put back together at the point where it was broken, meaning all that which have become separate because of the division of the supreme atom. When all that is united with the supreme atom, then all is one. In that same way, if the restless mind is merged with the atom of stillness, they become one. That's it. We'll come back on 35. Okay, I'll explain it to you. Okay, let's end it. ஸோ எல்லாம் குருவினோட ஆசி, எல்லாருமே குருவாக இருந்து நமக்கெல்லாம் வந்துட்டு ஒரு எறும்பு, any agrenite, meaning any living or non-living is gurus. That's why Om Shri Guru Bhyoha Namaha அப்படின்னு ஒன்று இருக்கு. குரு பியோக மீன்ஸ் எல்லா குருக்களும் இந்த ஜென்மத்தில் எனக்கு யாரெல்லாம் குருக்களாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் வேண்டிக்கிறேன் நான். ஏன்னா இவங்க இந்த மாய உலகத்துல இந்த குருக்கள் நமக்கு இல்லைன்னா பகவானை கண்டுகொள்ள முடியாது. அவர் எதிர்க்கவே இருப்பாரு, தெரிய மாட்டார். நாட்டிங்கல வந்து நீங்க சொன்னீங்கல்ல 400 years 20 years இருக்காங்க, அதனால பக்தி இருக்கணும் இல்லையா? இப்போ சின்ன வயசுல வந்து நான் நம்மோட இருக்கும்போது எனக்கு பக்தியா இருந்தேன் நான். ஸோ அப்புறம் வந்து நான் மேரேஜ் ஆகி இங்கே வந்து அது கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. அது என்ன அந்த லாஸ்ட் பர்த்தினுடைய வாசனை. ஸோ அந்த திரும்பி அந்த பக்தியை வந்து எனக்கு வந்து இப்போ உங்களை மீட் பண்ணப்பட தான் வந்திருக்கு ஆக்சுவலாக. உண்மை அதுதான் ஆக்சுவலாக. ஓகே, ஏன்னா எனக்கு வந்து முருகன் பக்தி இருந்திருக்கு, எங்கள் அம்மாவோட இருக்கும்போது ரொம்ப இருந்தது. குச்சி இருக்குல்ல, குச்சி எடுத்து குத்துவாங்க தெரியுமா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அவ்வளோதான். ஆகவே இருந்தது பக்தியோட ஆகவே இருந்தது. நம்ம வந்து நல்ல பக்தியா இருந்தோமே, நம்ம இருந்தோமே அப்படி இல்லையே, நம்ம வந்து ஒரு எப்படி ஸ்டப் பண்றது தெரியாம No, you got clarified. அன்னைக்கே I saw the light. அசோக்குக்கும் உனக்கு அன்னைக்கு தான் ஆச்சு. Yeah. All right. That's good. We end the live session. I'm so happy for you. இது உண்மையா அசோக்? இதை விட வேற என்ன வேணும்ல? நிறைய பேருக்கு வந்து ஒரு வெர்ஷன் 2 இல்லையா? நம்ம லைஃப் வந்து செகண்ட் பார்ட். So again you are reborn. Be kind with your